ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு சும்மா தோணுச்சு. ஸோ இந்த வாரம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத சில பேர் கூட நான் பேச போகிறேன். இது வரைக்கும் நான் கொலாப் பண்ணதில்லை. பட் வென் சம்ஒன் அந்த ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது உங்களுக்கே தோணல, சரி பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கும், அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டோட தான் இந்த பீப்புளோட நான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், போன வாரம் வந்து நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பற்றி நான் அவங்ககிட்ட பேசியிருந்தேன். நல்ல ரெஸ்பான்ஸும் அதுக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ அவங்கள வச்சே பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ என் கூட இருக்கிறது வந்து அந்த படத்தோட டைரக்டர் வசந்த். அண்ட் ஹாய் வசந்த். ஹாய் ஸ்ருதி. அண்ட் அந்த படத்தோட ஹீரோ பிரதீப். ஹாய் பிரதீப். ஹாய் 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 சௌந்தர். ஹாய் ஸ்ருதி. ஸ்ருதிங்க. சாரி ஸ்ருதி. எனக்கு நான் சௌந்தர்யா படத்தை ரொம்ப சௌந்தர்யான்னு strict ஆ சொல்லி இருக்கீங்க, சொல்லி okay வா? சௌந்தர்யான்னு எனக்கு புரியுது. இருந்துச்சு. சாரி ஸ்ருதி. அண்ட் அந்த படத்தோட ஹீரோயின். ஹாய் சௌந்தர்யா. ஹாய் தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வசந்த், உங்ககிட்ட இருந்து நான் கேள்வி ஆரம்பிக்கிறேன். எப்படி இந்த ஸ்கிரிப்ட் போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு சொல்லுங்க. ரியலா நடந்ததுதான், எதுவுமே கிடையாது. ரியலா வந்துட்டு ஆ. நான் அந்த டைம்ல ஒரு நைட்ல வந்துட்டு ஒரு 11 o'clock டைம்ல ரேபிட் ஓட்டிட்டு இருக்கும்போது நடந்தது. ஒரு பொண்ணு வந்தது, ஓகே. ஒரு ஹிந்தி பொண்ணு. ம். ஹிந்தி பொண்ணு வந்துட்டு ஏறி உட்காரும் போது அந்த பொண்ணு பயங்கரமா ஒரு மாதிரி டிப்ரெஷனா ஒரு மாதிரியா தான் இருந்தது. உட்காந்தப்பயே ஓடிபியே வந்துட்டு உட்காந்துட்டு போயிட்டு இருக்கும்போது தான் சொன்னுச்சு. அந்த மாதிரி ரொம்ப இதாவே இருந்தது. அதுக்கப்புறம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு சிம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னுச்சு. ம். சிம் இந்த டைம்ல யாரு வாங்குவான்ற மாதிரி நான் இல்ல சிம் கடைலாம் இருக்காதுன்னு சொன்னேன். ஆ. அதுக்கப்புறம் போயிட்டு இருக்க டைம்ல எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னுச்சு. அப்புறம் ட்ரெஸ் எடுக்கிற கடையில கொண்டு போய் ம். நிப்பாட்டினேன். ஆ. நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஹிந்தி போனனால அந்த பொண்ணு பானிபூரி சாப்பிடலான்ற மாதிரி கேட்டுச்சு. ம். அந்த பொண்ணு பேர் தான் நேஹா. அந்த பொண்ணு பேரே தான் நேஹா. ஓ. அந்த பொண்ணு கேட்டோன்னா அதுக்கப்புறம் பானிபூரி கடைக்காண்டி தொலைவிட்டு இருந்தோம். ஆ. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வீட்டுல விட போலான்ற டைம்ல வீட்டுக்கு போற இடத்துல ஒரு பானிபூரி கடை இருந்தது. ம். அது வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு எனக்கு டச்சே இல்ல. ஆனா அதுக்குள்ள ஒரு அது கதையை கொண்டு வந்துட்டீங்க. அவ்வளவுதான். அதுல இருந்து கிடைச்ச ஐடியா தான் இது. ஆக்சுவலி இந்நேரம் அந்த இடத்துல நானா இருந்திருந்தேன்னா ரொம்ப பயந்துருப்பேன். நிறைய யோசிச்சிருந்திருப்பேன், யாரா இது, என்னென்னமோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எப்படி கோ வித் த ஃப்ளோ எப்படி போனீங்க? தெரியல எனக்கு, நான் அந்த டைம்ல எந்த மைண்ட்லயுமே இல்ல. ஓகே. அது ஒரு மாதிரி நான் பாட்டுக்கு நான் காமா தான் இருந்தேன். அந்த பொண்ணுங்க ஒரு மாதிரி பயந்துட்டே இருந்தனால அவனை கேட்டது வந்துட்டு கொஞ்சம் மெதுவா தான் கேட்டுச்சு. அது அந்த இங்கிலீஷ் டயலாக் ஒண்ணு வச்சிருக்கோம்ல, அந்த நான் இங்கிலீஷ்ல சொல்லியிருந்தா உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஆமா ஒண்ணு ஆமா இருக்குல்ல. ஆமா. அந்த மாதிரி என்னன்னா இந்த பொண்ணு தமிழ் பொண்ணு இல்லைன்றனால நம்மகிட்ட கம்யூனிகேஷன் கொஞ்சம் வேற மாதிரி தான் பண்ணுச்சு. புரியுது. உனக்கு ஹிந்தியில பேசுவோம், இல்லைன்னா ஒரு ஒரு எந்த இதுலயுமே தெளிவா பேசல அந்த பொண்ணு. ம். அதனாலே வந்துட்டு கொஞ்சம் இதா இருந்தது. இப்ப தமிழ் பொண்ணுன்னா கொஞ்சம் அதட்டி பேசியிருக்கலாம், அதோட ஃப்ளோ வேற மாதிரி இருந்திருக்கலாம். இந்த பொண்ணு பேசுற மொழியும் தெரியல, அந்த பொண்ணுக்கு என்கிட்ட புரியக்கும் தெரியல. அப்ப வந்துட்டு சரி அப்படின்ட்டு ஒரு இதா ஹெல்ப் பண்ணாதான். ஐ விஷ் அந்த பொண்ணு வந்து இந்த படத்தை பார்த்திருந்தா அவங்களுக்கு ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் மாதிரியே, இது நம்ம பேசின மாதிரியே இருக்கே, அந்த மாதிரி தோணி இருக்குமோ என்னவோ. வாய்ப்பு இருக்கலாம். ஸோ சூப்பர். ஸோ பிரதீப், உங்ககிட்ட வந்து ஃபர்ஸ்ட் வந்து வசந்த் இந்த ஸ்கிரிப்ட் சொல்லும் போது எப்படி சொன்னாரு? ஆக்சுவலி அவர் ஒரு லைனா சொன்னாரு. இது மாதிரி ஒரு 15 ஏஜ் ஒரு பொண்ணு 20 ஏஜ் ஒரு பையன் கிட்ட கிஸ் பண்றான்னு கேக்குறா. அந்த பையன் எப்படி ஹேண்டில் பண்றான் அப்படின்றதுதான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அங்கேயே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நானுமே அந்த டைம்ல வந்து லைக் லீடா பண்ணணும்ன்றதுதான் மைண்ட்ல வச்சிருந்தேன். அப்போ கரெக்டா எனக்கு இது வந்தோடனே லாக் பண்ணிட்டேன்னா. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒன் லைன் தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு அதுவே எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கேட்கல. அதுக்கப்புறம் ஒரு 1 month கழிச்சு திருப்பி ஒர்க் பண்ணி அனுப்புனாரு. எனக்கு ஐ வாஸ் லைக் லிட்டரலி ஓகே, செமையா இருக்கு, பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தோம். பட் அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணோம். என்ன வசந்த் ப்ரோ, நாங்க ஸ்டார்ட் பண்ணது எப்பன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். அவர் என்கிட்ட சொன்னது 2023 சொன்னாரு. 24ல ஷூட் பண்ணோம், 25ல ரிலீஸ் பண்ணி இருக்கும். பரவாயில்ல, எவ்ரிதிங் டேக்ஸ் டைம். என்ன வசந்த், கரெக்ட் தானே? கண்டிப்பாக. சரி, சூப்பர். சௌந்தர்யா, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், நீங்க உண்மையிலேயே சின்ன பொண்ணு தானா, இல்ல சும்மா அந்த படத்துக்காக தான் உங்களை சின்ன பொண்ணா நடிக்க வச்சிருக்காங்களா? நான் சின்ன பொண்ணா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு வயசு 20 ஆகுது. ஆனா உங்க ஸ்கிரீன் ஏஜ் வந்து 16, 17 அந்த மாதிரி. படம் எடுக்கும்போது அதுலங்க ஒரு வயசு தானங்க.
கரெக்ட் தான். ஆனா உண்மையிலே சொல்றேன், அந்த அந்த கேரக்டருக்கு அப்படியே ரொம்ப ஆப்டா இருந்தீங்க. 2 பேருமே கரெக்ட்டா பொருந்துனீங்க. அது அந்த ரியாலிட்டியோடயே அப்படியே சிங்க் ஆச்சு. நான் பாட்காஸ்ட்ல நான் பேசும்போதே நான் சொல்லியிருந்திருப்பேன். என்னோட நான் சின்ன வயசுல இருக்கும்போது லைக் எங்களுக்கு ஒரு பர்சனை லைக் நானே இல்லை லைக் உமன்னு நீ எடுத்துக்கோங்களேன். நார்மலா ஒரு சின்ன பொண்ணுங்களோ உமன் யாருன்னா நீங்க எடுத்துக்கோங்க, பசங்களையும் எடுத்துக்கோங்க. யாராச்சும் பிடிச்சிருக்கு போய் சொல்லணும்னா அந்த ஒரு பயம் இருக்கும். ஏன் பயம் இருக்கும்னா, பிடிக்காதுன்னு சொல்லிட்டா ரொம்ப நம்மளை வந்து ஒரு மாதிரி பேசிட்டாங்கன்னா என்ன ஆகுறது, அந்த மாதிரி அந்த பயம் இருந்துட்டே இருக்கும். பட் ஆனா இந்த படத்துல அது ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த இல்ல இதை நீங்க இப்படியும் சொல்லலாம்ல, ஏன் நீங்க அப்படி சொல்லணும், இப்படியும் சொல்லி அதை ஒரு நல்ல மெமரியா கூட நீங்க வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு லைக் தட் அது ரொம்ப ஹிட் ஆச்சு ஆக்சுவலி. நான் அது வசந்த் சொல்லும்போது நான் கேட்டிருந்தேன். சீரியஸாவே ஒவ்வொரு டயலாகும் சரி ரொம்ப இழுக்காம எந்த இடத்துல கிறிஸ்பா இருக்கணுமோ அந்த, ஏன்னா இழுக்கணும்னு நினைச்சா இழுத்து இருந்திருக்கலாம். அங்க இருந்து அடுத்தடுத்து போகணும்னா யூ மஸ்ட் ஹேவ் கான். பட் ஆனா இல்ல இந்த இடத்தோட போதும், சொல்ல வந்தது சொல்ல வேண்டியதை புரிய வச்சுட்டோம் அவ்வளவுதான். சோ அது அந்த கன்வே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு வசந்த். சீரியஸ்லி அந்த பார்ட் எப்படி நீங்க அப்படியே ஃப்ளோலயே எழுதி அப்படியே யோசிச்சிட்டீங்களா, இல்ல இந்த இடம் போதும் அப்படின்னு உங்களுக்கே தோணுச்சா? எழுதுற டைமிங் வந்துட்டு எனக்கு ஒரு 2 மந்த் கண்டிப்பா ஆயிடுச்சு. என்னன்னா ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள இருக்கிறது மட்டும் எழுதிட்டோம். அதான் நாங்க அது வந்துட்டு 1 மந்த்க்கு அப்புறம் எழுதணும். என்னன்னா வெளியே போறது வந்துட்டு இந்த பையன் வந்துட்டு கூட்டு போய் டீ கடையில நிக்க வச்சிடக்கூடாது, எதுவுமே பண்ணிடக்கூடாது. இந்த பையன் வந்துட்டு இந்த பொண்ணை வந்துட்டு விருப்பப்பட்டு கூட்டு போல, இந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணவோ எதுக்கோ ஒன்னு கூட்டு போறான். அவனுக்கே தெரியாது ஏன் கூட்டு போறான்னு தெரியல. அவனு டபுள் மைண்ட்ல தான் அவனுக்கு வெளியே கூட்டு போறான். போனோடனே அவனுக்கு தெரிஞ்ச ஸ்பாட்ல போய் நிக்க வச்சுட்டு டீ வாங்கி தரதோ, அங்க போயிட்டு நின்னு பேசுறதோ எதுவுமே இருந்துடக்கூடாது. ஃப்ளோல நடக்கணும்ன்றது ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. ஃப்ளோல என்ன நடக்கும்ன்றது எங்களுக்கு தெரியாமே இருந்தது. அதனால ஃப்ளோக்காண்டி கார் நிப்பாட்டி வச்சிருந்தது. எதுவுமே நம்ம வந்து அங்க இவங்களா பிளான் பண்ணி எதுவுமே நடந்திருக்காது வெளியே போனது. டைரக்டருக்கு வந்த சோதனை. நீங்க எல்லாரும் அவரை சோதிச்சீங்கல்ல, இந்த வாட்டி பாவம் அவரு. ஆக்சுவலி ஸ்ருதி அதெல்லாம் ஒண்ணுமே நாங்கெல்லாம் சோதிக்கலாம் இல்ல. நாங்க அழகா போனோம், அழகா நடிச்சோம், அழகா வந்துட்டோம். அவருக்கு வந்து 100% நாங்க கொடுத்திருக்கோம். ஆக்சுவலி அது உண்மையிலே அந்த படத்திலே தெரிஞ்சது. ரொம்ப சின்ன ஃபிலிம் தான். அந்த சின்ன ஃபிலிம்ல எவ்வளோ உங்களால இம்பாக்ட் மேபி அந்த படத்தை வந்து ஏன்னா இப்ப எல்லாத்துக்குமே இப்ப பீப்புளுக்கு எப்படி ஒரு மைண்ட் செட்னா, உங்களால ஒரு 3 மணி நேரம் படத்தை உங்களால உட்காந்து பார்க்க முடிய மாட்டேங்குது யாருனாலையுமே. இந்த ரீல்ல பழக ஆரம்பிச்சிட்டோம். ஒரு கதையை அந்த ரீல்குள்ள கொண்டு வர முடியுதா, ஃபைன், அவ்வளவுதான். எனக்கு அது பார்த்துட்டேன், எனக்கு அது போதுன்ற மாதிரி அந்த மைண்ட் செட் நம்ம எல்லாத்துக்குமே வந்துருச்சு. அதுதான் உண்மை. சோ கரெக்ட். சாரி கரெக்ட் ஸ்ருதி. இதுலயே நான் ஒண்ணு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா இப்போ வின்டர் வந்து 17 மினிட்ஸ் இருக்கு, டியூரேஷனா 17 மினிட்ஸ் இருக்கு. பட் நாங்களுமே அதுதான் யோசிச்சோம். எல்லாரும் வந்து பாத்துருவாங்களான்னு யோசிச்சோம். ஃபர்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் நார்மலா அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. பட் என்னன்னா யாருன்னே தெரியல எங்களுக்கு. துபாயில டிக்டாக் இருக்கு போல, அங்க வந்து கட் பண்ணிருக்காங்க. அது வந்து அந்த டிக்டாக்ல பயங்கரமான வைரல் ஆயிருக்கு. அதுதான் எங்களை வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அனுப்புனான், இந்த மாதிரி ரேண்டமா இது மாதிரி உன்னோட ரீல் இங்க வந்து வைரல் ஆயிட்டு இருக்குடா அப்படின்னு சொல்லி அனுப்புனான். அது அது அதை அவர் எடுத்து பார்க்கும் போது அவர் திருப்பி இங்கே ஒண்ணு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ரீல் பண்ணி போட்டிருக்காரு. அதுதான் இன்னும் எங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணி ஆடியன்ஸை கூட்டு வந்துச்சு. ஆக்சுவலி நீங்க சொல்றீங்களா ரீல், அந்த ரீல் தான் எங்களை வந்து லைக் இன்னும் நிறைய பேரை வந்து படம் பார்க்க வச்சது. ஆக்சுவலா அது நாங்க பண்ணல. அதான் உண்மை, ரொம்ப உண்மை. அந்த ஒரு டயலாக் தான் லைக் சௌந்தர்யா சொல்லுவாங்க, எனக்கு ஒண்ணு இமேஜினேஷன்ல உனக்கு 2 வாட்டி நான் கிஸ் பண்ணிட்டேனோ, நீங்க சொல்லுவீங்கல்ல அதெல்லாம் கூட அதுதான் தூண்ட வச்சது. என்ன இந்த பொண்ணே இப்படி சொல்றா, அந்த பையனை இப்படி சொல்றான், அடுத்து இந்த படத்துல என்ன நடக்கும், அதுதான் அந்த பிரேக்கிங் சீனாவே இருந்துச்சு. அது ஆனா நாங்க பண்ணல, அது இன்னொருத்தர் யாருன்னே தெரியாது, அவரு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஓகே நல்லா போயிட்டு இருக்கு, ரீச் நல்லா இருக்குன்றது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஆக்சுவலி அவருக்கு இந்த டைம்ல தேங்க்ஸ் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அவர் பேர் தாடிக்காரரா என்னமோ, எஸ் தாடிக்காரர்னு நினைக்கிறேன். சௌந்தர்யா உங்ககிட்ட கேட்கணும். ஆக்சுவலி எப்படி நீங்க உங்களுக்கு பேஷனே ஆக்டிங் தானா, லைக் இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு தோணி உள்ள வந்தீங்களா, இல்ல ஏதாச்சுமா சரி பண்ணலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அந்த மாதிரியா? ஆக்சுவலி ரெண்டுமே தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஆக்டிங் டைரக்ஷன் ரெண்டுமே இன்ட்ரெஸ்ட். ஓகே, அது ரிலேட்டடா தான் படிக்கிறேன் கூட. ஓ சூப்பர். ஆனா வின்டர் அமைஞ்சது வந்துட்டு காமன் ஃப்ரெண்ட் மூலியமா, ஜவஹர்னு ஒரு அண்ணா தெரியும், அவர் மூலியமா வந்துதான். அவர் ஃபர்ஸ்ட் சொன்னாரு இந்த மாதிரி வசந்த்னு ஒருத்தர் வந்துட்டு, நான் ஏதோ ரோட்ல போகும்போது பாத்துருப்பாங்களா, டீ கடையில பாத்தாங்களா என்னன்னு தெரியல. சோ அப்படி பாத்துட்டு இவங்க இந்த கேரக்டருக்கு செட் ஆவாங்க அப்படின்னு வசந்த் சொல்லியிருப்பாரு போல.
சோ அந்த அண்ணா என்கிட்ட கேட்டாங்க, ஜவஹர் அண்ணா கேட்டாங்க, இந்த மாதிரி வசந்த்னு ஒருத்தர் கேக்குறாரு பண்றியா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லண்ணா எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இல்ல, நான் இன்னும் ப்ராப்பரா ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ற அளவுக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸ் இன்னும் வரல ஆக்டிங்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அவர் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாரு, நீ ஒரு தடவை பேசி பாரு அப்படின்னாரு. ஸோ நாங்க அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நானும் வசந்தும் டீ கடையில தான் மீட் பண்ணுவோம், மூன் டிலைட்னு ஒரு கடை, அங்க மீட் பண்ணோம். ஸோ அப்பா அவர் வந்துட்டு பிரதீப் கிட்ட சொன்ன மாதிரியே தான், அதே மாதிரி ஒரு ஒன் லைன் எடுத்துட்டு வந்து சொன்னாரு. அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஜென்ரலா பேச ஆரம்பிச்சோம், அப்புறம் ஸ்டோரிக்குள்ள வந்தோம், டீடைல்டா பேசி அப்புறம் பயங்கர ஒரு ஒரு ஆக்டராவும் இல்ல வந்து ஒரு பொண்ணாவே வந்துட்டு ஒரு வெளி இடத்துல போயிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம்னா அதுக்கு நம்ம நம்பிக்கையா ஒரு ஆள் வேணும்ல, எங்கேயோ ஒரு டிபெண்டன்சி இருக்கும். அதுக்கு வந்துட்டு ரெண்டு விஷயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஒன்னு ரிஹர்சல், நாங்க வந்து வீட்ல எல்லாம் உட்காந்து ரிஹர்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஷூட் போனோம். சூப்பர். சோ அது ரிஹர்சல்லயே வந்துட்டு வசந்த் என்ன எதிர்பார்க்கறாருன்றது எனக்கு புரிஞ்சிடும். நானும் பிரதீப்பும் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்றது ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. சோ அதனால ஷூட் போகும்போது இன்னும் கம்ஃபர்டபுளா இருந்தது அந்த இடத்துல. அதையும் தாண்டி செட்ல, அதாவது செட்ல ஒரு ஆன் லொகேஷன்ல எப்படி கம்ஃபர்டபுளா நம்ம வச்சுக்கிறாங்கன்றது இருக்குல்ல. நம்ம ஏதாவது வேணும்னா தண்ணி வேணாலும் ஏதோ ஒண்ணு லைக், அதே மாதிரி ஒரு டைரக்டரா வந்துட்டு அவருக்கு நிறைய இது விஷயம் இருக்கும் மைண்ட்ல. படம் வந்துட்டு இந்த டயத்துக்குள்ள ஷூட் பண்ணி முடிக்கணும், நைட் ஷூட் பண்றோம், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், ஃபிளைஓவர்ஸ்ல எல்லாம் ஷூட் பண்றோம். அப்படி இருக்கும்போது அதையும் தாண்டி ஆக்டர்ஸ் மேல பிரஷர் விழக்கூடாது அப்படின்றத பார்த்து பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. அந்த அந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே வச்சிட்டு இருந்ததுனால என்னால இது பண்ண முடிஞ்சது. சோ ஆப்பர்ச்சுனிட்டியா வந்தது, அப்புறம் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸா மாறிடுச்சு பண்ணது. நீங்க சொன்னது உண்மை. பிகாஸ் அது ஃபுல்லா நைட் ஷூட், நீங்க இருக்கீங்க, நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா உண்மையாவே அது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ்ல மட்டும்தான் யூ கேன் பி வித் பீப்புள்ல. உங்களை கம்ஃபர்டபுளா இருக்கிற பீப்புள் கூட மட்டும்தான் நீங்க இருந்து ஒர்க் பண்றதுமே உங்களுக்கு அது பிடிக்கும். இல்ல ஒர்க் பண்றோம்னு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றது வந்து இந்த ஃபீல்ட் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஐடி ஜாப் கிடையாது இல்ல, எனக்கு காசு கொடுக்குறான், நான் வேலையை பார்த்து தட்டிட்டு போயிட்டே இருக்கேன், அது கிடையாது இல்ல. This is something. அது என்னமோ நீங்க சொன்ன, நான் இப்பதான் யோசிச்சேன், ஆமால இவங்க ஃபுல்லா நைட்டு தானே ஷூட் பண்ணாங்க. கரெக்ட், இந்த பொண்ணு ஃபுல்லா இருந்திருக்கா, அப்போ இவ்வளவு கம்ஃபர்டபுளா இருந்து உங்களை பார்த்து இருந்திருப்பாங்கல்ல. ஆமா, அது இன்னொரு விஷயமும் இருக்கு. நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போதோ இல்ல எல்லாரும் படம் பார்த்துட்டு சொல்லும் போது ரெண்டு பேருமே ரொம்ப நேச்சுரலா பண்ணிருக்கீங்க, நேச்சுரலான அந்த இது எப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ நான் இதேதான் சொன்னேன். சோ இப்போ நைட் ஷூட் எல்லாம் பண்றோம்னா என்னோட அம்மா அப்பா ஏதாவது யோசிப்பாங்க, நான் வந்துட்டு தெரியாத ஒரு குரூப்போட இருக்கும்போது ஒரு கம்யூனிட்டியோட இருக்கும்போது என் மைண்ட் பேக் ஆஃப் த மைண்ட்ல ஏதோ ஓடிட்டே இருக்கும், என்னோட சேஃப்டி பத்தி ஓடும், இல்ல வந்து நான் யாரோட இருக்கேன் கான்சியஸா இருக்கணும், போன் வருதா, அந்த மாதிரி நிறைய இது இருக்கும், தாட்ஸ் ஓடிட்டு இருக்கும். ஆனா நான் ஒரு கம்ஃபர்டான ஜோனுக்குள்ள வந்துட்டேன் போது நான் கேரக்டர் பத்தியும் கதையை பத்தியும் மட்டுமே யோசிக்கிறதுக்கான அந்த ஒரு ஃப்ரீடம் என்கிட்ட இருக்கு. நான் வந்து அதிகமா வேற விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன். அப்படி இருக்கும்போது அந்த நேச்சுரலிட்டி அந்த கேரக்டராவே வருது. அது பேசிக்கலா அந்த கம்ஃபர்ட் ஜோன் தான், அவங்க எவ்வளவு கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து. சோ அதான் ஆக்சுவலி ஸ்ருதி என்னன்னா சௌந்தர்யா சொன்னாங்கல்ல, அதெல்லாம் தாண்டி சௌந்தர்யா வந்து எங்களை எங்கேயுமே ப்ரெஷர் பண்ணல. ஆக்சுவலா அவங்க பாட்டுக்கு வந்தாங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளா, லைக் ஃபர்ஸ்ட் அவங்க தான் எங்களை கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சாங்க. நைட் ஷூட் நாங்க கூப்பிட்டப்போ எல்லாம் லைக் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எல்லாம் போயிருந்தோம், அவங்க அழகா ப்ரெஷரே பண்ணிக்காமல அவங்களே வந்துட்டாங்க. அண்ட் சைலண்டா அவங்க பாட்டுக்கு, எங்களுக்கு டைம் எடுக்கும்ல, ஸோ சைலண்டா அவங்க பாட்டுக்கு உட்காந்துருப்பாங்க, எந்த ப்ரெஷரும் பண்ணல எங்களை. ஆக்சுவலி அதுக்கு சௌந்தர்யா, நானுமே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாமே சொல்லிட்டு இருந்தேன் சௌந்தர்யா பத்தி, ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா அவங்க பாட்டுக்கு வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க ஜாலியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு உங்க வின்டர் டீம்ல எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களுக்கு கூடயும் தேங்க்ஸ் நிறைய வச்சிருக்கீங்க. நீங்க இவங்களுக்கு சொல்லுங்க, அடுத்து வசந்த் நீங்க வந்து கேமராமேனுக்கு சொல்லுங்க, வசந்த் சௌந்தர்யா நீங்க வசந்த் சொல்லுங்க, பிரதீப் சொல்லுங்க. ஆக்சுவலி உண்மையில நீங்க இது ஒரு ப்ராஜெக்டா எடுத்துக்காம லைக் பீன் லைக் ஃபேமிலி மாதிரி தான் இது பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் அவ்வளோ கிரேட்ஃபுல்னஸும் அவ்வளோ
கம்ஃபர்டபுள்னஸும் உங்களால எடுத்தோடனே இல்ல எனக்கு இப்படிதான் இருந்துச்சு, எனக்கு இவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. மேபி சில பேத்துக்குலாம் நான் பேசியிருக்கேன், சில பேத்துக்குலாம் அன்கம்ஃபர்டபுளாலாம் இருந்திருக்கு அவங்க பண்ற ப்ராஜெக்ட்ல. ஓப்பனா சொல்லியிருக்காங்க, இல்ல எனக்கு பிடிக்கல, அது ஏதோ பண்ணோம், அது முடிஞ்சது, நான் வந்துட்டேன் அப்படின்னும் நான் பார்த்துருக்கேன். டோட்டலா அப்படி கிடையாதுங்க, இப்படியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசுறீங்கல்ல, உண்மையிலே கேட்கும்போது ரொம்ப அழகா இருக்கு ஆக்சுவலி. ஸோ வசந்த், எப்படி வந்து உங்க கேமராமேன் கிட்ட எப்படி சொன்னீங்க இந்த ஷார்ட்லாம்? உண்மையிலே சொல்றேன், அந்த ஷார்ட் சரி, அந்த மியூசிக்கும் சரி, லைக் ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதான் சொன்னேனே, ரொம்ப நீட்டா கிறிஸ்பா இருந்துச்சு. எங்கேயுமே இந்த கொலப்படி இல்ல, இங்க இந்த ஷாட் இங்கதான் இருக்கணும், இப்படிதான் அவங்க பேசுறாங்க, இவ்வளவுதான் லிமிட்டட் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உங்களுக்கு அந்த இது போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி அந்த மனசு வந்துச்சு சொல்லுங்க. சோ என்னன்னா நாங்க ப்ரீ பிளான் பண்ணிட்டே இருந்தோம், நானும் கேமராமேனும். அது மட்டும்தான் இருந்தது. ஆனா எது வேணான்றதுல கரெக்டா இருந்தோம், எது வேணும்ன்றதை தாண்டி வேணான்றதுல தான் தெளிவா இருந்தோம். இது பண்ண வேணாம், அது பண்ண வேணாம். ஏன்னா ட்ரெஸ்ஸிங் கோட்ல இருந்துமே இதுதான் பண்ண போறோம்ன்றது ஆல்ரெடி முன்னாடி ஒரு பிளான்ல இருந்தோம். அதனால இது வேணான்றது மட்டும், சில விஷயங்கள் வேணான்றது மட்டும் தெளிவா இருந்தப்போ எங்களுக்கு வேணும்ன்றது வந்துட்டு எங்களுக்கு கண்ணிலே இல்லை. அதனால வேணான்றது மட்டும் ஒதுக்கி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் கரெக்டா அதுவே நடந்துருச்சு. ஆக்சுவலி நான் பார்த்தேன் ஒரு இன்ஸ்டாகிராம் நீங்க போஸ்ட்ல கூட நேஹாக்கோட பர்ச்சேசிங், சௌந்தர்யாக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண அந்த ஒரு போட்டோ இருந்துச்சு. ஆக்சுவலி அது மேக்ஸா ட்ரெண்ட்ஸா? அது மேக்ஸ் தான் நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி, அந்த பிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏங்க பிரதீப்கா போனீங்க, யாருமே எடுத்து அந்த பர்ச்சேசிங்லாம் போலையா? எனக்கு பழைய சட்டையை கொடுத்துட்டாங்க. கதையா பார்த்தா ஏழையா அதான் பிக்ஸ்டு ஃபார் பழைய சட்டைன்னு ஒண்ணு போட்டு வச்சிருந்தேன்ல, அதனால அவருக்கு அந்த தான் கரெக்டா இருந்தது. ஓ, நீங்க அப்படியே கேரக்டருக்கு இது ஓகே ஃபைன், அந்த கேரக்டருக்கு அதாங்க கரெக்ட் அப்படின்னு போயிட்டீங்க. ஆமா, கேரக்டருக்கு அதான் கரெக்டா இருந்தது, அதனாலதான் அது போனோம். சரி வசந்த், இன்னொன்னு, நீங்க எப்படி வந்து பிரதீப்க்கு அந்த அந்த ஸ்டார்டிங் ஆஃப் கேரக்டர்ல எப்படி அந்த பாட்காஸ்ட் எப்படி நீங்க வச்சீங்க? அதான் அது வந்துட்டு பிளானா இருந்தது. என்னன்னா எல்லாத்தையுமே சொல்லணும், அந்த பையன் சொல்றத சொல்லணும். ஆனா வந்துட்டு யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது. எல்லாம் சினிமாலே வந்து காட்டுற மாதிரி ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்ட் சீனு ஃப்ரெண்ட்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு 100 ரூபா கடன் கேட்பான். கடன் கேட்டான்னா அவன் கொடுக்கலன்னு அவன் ரொம்ப வருந்திட்டு உட்காந்துருப்பான். வருந்திட்டு உட்காந்து ரொம்ப கஷ்டப்படுற பையனோட்டு இருக்குன்னு ஆடியன்ஸ்க்கு தெரியும். அப்படி போக வேணாம், அப்படி போட்டு ரொம்ப ஸ்பூன் ஃபீட் பண்ண வேணாம். இவனை ஏதாவது ஒண்ணு பண்ணி இவன் ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி டவுன்ஃபால்ல இருக்கான், எதுவுமே இல்லாம இருக்கான். இவனுக்கு எதுவுமே எப்படி காட்டலான்ற ஒரு பிளான் போயிட்டே இருந்தது. என்ன பண்ணலான்றப்போ பாட்காஸ்ட் வந்துட்டு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பேசிட்டு இருப்பான். அவனோட திடீர்னு ஸ்டோரி போட்டிருந்தான். அது பாட்காஸ்ட் பேசுறவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க. சரி பிரதீப், நீங்க சொல்லுங்க, உங்களோட அடுத்த வந்து உங்க பேஷன் வந்து நீங்களே சொல்லிட்டீங்க என்கிட்ட முன்னாடியே, லைக் ஃபுல் டைம் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஸ்டார்டிங் ஃபேஸா உங்களுக்கு, அது நான் லீடா பண்றேன், இதோட ஸ்டார்டிங் ஃபேஸ் இது இப்படிதான் இருக்கு இந்த கதை. லைக் இது வந்து ரொம்ப நார்மலான கதையும் தான், பட் இன் மிக்ஸ் வித் எமோஷன்ஸ். நான் சொல்ல போனா ரொம்ப வள கொல அந்த மாதிரி கதையே இங்க கிடையாது. அப்படி அந்த கதை இருக்கும்போது விச் மேட் யூ திங்க் ஓகே திஸ் இஸ் தி ரைட் ஸ்டெப் வேர் ஐ கேன் ஸ்டார்ட் மை கெரியர். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் வருது. லைக் நான் சௌந்தர்யிட்ட கேட்ட மாதிரி தான், இது ஒரு பேஷனோ ஆப்பர்ச்சுனிட்டியோ நீங்கள் டக்குன்னு எடுத்துட்டீங்களா, இல்லை இது யோசிச்சுட்டு இல்லை திஸ் இஸ் த ஃபைன் ஃபிலிம் அண்ட் நம்ம அது பண்ணுற கேரக்டருமே ரொம்ப சட்டிலாக ரொம்ப 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 நீட்டாக இருந்த ஒரு கேரக்டர். ஆக்சுவலி நான் ஒரு பையன் டவுன்ஃபாலில் இருக்கேன், எனக்கு வந்து நான் ஒரு பொண்ணுகிட்ட நான் பேசும்போது அந்த பொண்ணு சொல்றதுமே எனக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கு. ஆக்சுவலி அதான் அந்த படத்துல அந்த கேரக்டர் அப்படிதான் இருக்கும். டக்குன்னு சொன்னோடனே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கும். பட் ஆனா அதுக்கப்புறம் பேசும்போது இல்ல, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, இந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி யோசிக்க விட்டுறக்கூடாது லைக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ்மே ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இது உங்களுக்கு எப்படி ஓடிச்சு மண்டையில? ஆக்சுவலி எனக்கு வந்து அந்த டைம்ல நான் வந்து ஒரு லீடா பண்ணுன்றதோட நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் த்ரோ பண்ணது வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் இது மாதிரி ஏதாவது ஒரு லைன் இருந்தா ஷார்ட் ஃபிலிமா பண்ணலாம் ஐடியாஸ் ஏதாவது, அது மாதிரிதான் வசந்த்கிட்டயும் சொன்னேன். வசந்த் கொஞ்ச நாள் கழிச்சு இதை எடுத்துட்டு வந்தாரு. இது எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம கேட்டது இருக்கு, அதை தாண்டி இது ரொம்ப சென்சிபிளான ஒரு விஷயம் இருக்கு. இதை தாண்டி பக்கத்து வீட்டு பையன் அப்படின்ற மாதிரி ஒரு லைக் நமக்கு ஒரு இமேஜும் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் ஃபிகர் அவுட் பண்ணும் போது இது கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. நான் செகண்ட் தாட்டே போல, வசந்த் நம்ம பண்ணிடலாம், வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பட் ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா வெளியில நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டாரு. அதனால என்கிட்டயே வந்துருச்சு. எல்லார் பேர்ட்டையும் சொன்னா கதையா சொன்னேன், அத சொல்றாரு. யாரையும் நடிச்சு வைக்க சொல்ல, நடிக்கிறேன்னு சொல்லல, சொல்லிட்டு இருந்தாரு, அப்படியே என்கிட்டயே வந்துருச்சு. சூப்பர். சௌந்தர்யா, சோ நீங்க அந்த
ஆக்சுவலி பசங்க வந்து பொண்ணுங்கட்ட ஈஸியா வந்து இந்த மாதிரி வந்து நான் கிஸ் பண்ணும் லைக் உன் கூட வெளில சுத்தணும்ன்றது கேட்கறது வந்து படத்துலயும் சரி சொசைட்டி வைஸும் சரி இது ஒரு நார்மல் நார்ம்ஸா தான் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஒரு பையன் ஒரு பொண்ணை வந்து ப்ரொபோஸ் பண்றது வந்து வேறையா இருக்கும், ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட ப்ரொபோஸ் பண்றது வேற மாதிரி தான். ஸோ நீங்க தான் அந்த கான்வர்சேஷன் அந்த படத்துல ஆரம்பிப்பீங்க. லைக் உன்னை இமேஜினேஷனா ஒரு 2 வாரம் நான் உனக்கு கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அது சொல்லும் போது லைக் அந்த டைலாக்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு மாதிரி உங்களுக்கு ஹெசிஸ்டண்டா இருந்துச்சா, இல்ல திஸ் இஸ் நார்மல் தானே அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல தோன்றது சொல்றதுல என்ன அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் அந்த டைலாக்ஸ்லாம் படிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி நீங்க சொன்னது உண்மைதான். ஜெனரலா பசங்க சொன்னாங்கன்னா அது வந்துட்டு அவ்வளோ பெரிய விஷயமா பார்க்க மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி. பொண்ணுங்க சொன்னா பெரிய விஷயமா பார்ப்பாங்க. பட் இந்த கதையில ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, நேஹான்ற கேரக்டர் வந்துட்டு அது வந்து ஆக்சுவலா அந்த பையனை லவ் பண்ணி அப்படி சொன்னாங்களான்னு கேட்டா கிடையாது. கிடையாது. இது கரெக்ட். வந்துட்டு அந்த பொண்ணோட அந்த இம்மெச்சூரிட்டி, அந்த திடீர்னு நமக்கு ஒரு 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 டயத்துல வந்துட்டு நிறைய தாட் வரும். எல்லாமே வந்துட்டு கரெக்டான தாட்ஸா இருக்கணும்னு சொல்ல முடியாது இல்லையா? எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி ஏதோ ஒரு தவறான ஒரு சின்ன எண்ணம் வந்து அந்த பொண்ணுக்குள்ள வருது. அது திடீர்னு அவன் வந்துட்டு அந்த இம்மெச்சூரிட்டினால ஏதோ மைண்ட்ல வர்றது எல்லாத்தையுமே வெளியில பேசிடணும் அப்படின்ற மாதிரி பேசிடுறாங்க. அங்க இருந்து ஆரம்பிக்குது. இது வந்துட்டு நான் ஆக்டராவோ இல்ல ஒரு பொண்ணாவோ அதை வெளிப்படுத்துறதுக்கு நான் அந்த அளவுக்கு ஒன்னும் ஹெசிடென்டாலாம் ஃபீல் பண்ணல. ஏன்னா அது கேரக்டருக்கு தேவைப்படுது. அந்த கேரக்டர் அப்படி இருக்காங்க, இம்மெச்சூரா அந்த சின்ன குழந்தை மாதிரி பேசுறது. அதனால அது எனக்கு ரொம்ப ஓகே. இப்படிதான் இந்த கேரக்டர் இப்படிதான் இருக்காங்க, அந்த லோன்லினஸ் ஃபேக்டர்ன்றதுனால அவங்க இப்படிதான் இருக்காங்கன்றது புரிஞ்சதுனால ஐ வாஸ் ஏபிள் டு சே இட். அதுல எனக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆலான்னு தெரியல, ஹெசிடென்டாவும் ஃபீல் ஆகல. ஆக்சுவலி நீங்க சொன்னது கரெக்ட் தான். அண்ட் நானுமே அந்த படத்தை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அந்த கண்ணாடியை பாக்குறது, லைக் அந்த காஜல் பென்சில் வச்சுட்டு நீங்க வந்து அந்த ஸ்மோக் பண்ற மாதிரி பண்றது, ஸோ அது எல்லாமே பார்க்கும்போது சீரியஸ்லி நான் என் பாட்காஸ்ட்ல பேசுன மாதிரி நானும் சின்ன வயசுல இதெல்லாம் பண்ணியிருக்கேன். நான் சின்ன வயசுல நான் மட்டும் இல்ல, மோஸ்ட்லி என் ஃப்ரெண்ட்ஸுமே அது பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அது பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் ஏன்னா நமக்கு அந்த ஒரு டிலூஷனலான அந்த ஃபேக்டரியில் நம்ம கொஞ்சம் இருப்போம். நம்ம இது இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அது. பிகாஸ் ஏன்னா பசங்க வந்து அவ்வளோ டெலியூஷனலா இருப்பாங்களான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஏன்னா நான் பேசின வரைக்கும் யாருமே இல்லை, நான் டெலியூஷனலாம் வாழ்ந்திருக்கேன், இமேஜினேஷன்லாம் நான் அப்படி இருந்திருக்கேன். பட் ஆனா பொண்ணுங்க வரும்போது வி இமேஜின் அ லாட். நமக்கு இப்படி நடந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும். அதெல்லாமே வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம்ல ரொம்ப அழகா இருந்துச்சு. லைக் அந்த முடி இது பண்றதும் சரி, நான் இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதும், லைக் நீங்க வெளிப்படையா அந்த கேரக்டர் வந்து அந்த போல்டா வந்து வசந்த் அதை எழுதியிருந்தார்ல, அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிகாஸ் ஏன்னா அவரோட ரியல்ல நடந்த ஒரு விஷயம். அந்த பொண்ணு ஒழுங்கா பேசல, லாங்குவேஜ் பேரியர் இருந்த பொண்ணு. ஓகேவா? அவர் சொன்ன விதத்திலே சொல்றேன். ஸோ இவ்வளோ இருந்துமே அந்த கேரக்டர்ஸ், அந்த 2 கேரக்டருமே எங்க டவுன்ஃபால் விடாம, ஏன்னா அவர் நினைச்சிருந்தா ஆக்டர் பிரதீப்பை வந்து மேபி அவர் வந்து தப்பாவும் போர்ட்ரேட் பண்ணியிருந்திருக்கலாம் அவரோட ஃபிலிம்ல. கரெக்டா? எப்படினாலும் பண்ணிருக்கலாம். பட் ஆனா அவர் அந்த 2 கேரக்டருக்குமே அந்த ஈக்குவல் லெவல் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு அந்த இதுல. ஏன்னா 2 பேரும் தான் நீங்க கதையே. ஒண்ணு மேல ஒண்ணு கீழே இல்லவே இல்லை. ரொம்ப 2க்குமே எங்கெங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அங்க ரொம்ப கிளியரா கொடுத்திருந்தாரு. அந்த தேர்ட் பார்ட்டியோட அந்த ஸ்விக்கி காரனை தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு தேர்ட் பார்ட்டியோட இன்டர்வென்ஷன்ஸ் வேற எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. சரி, நீங்க சொல்லுங்க பிரதீப். நீங்க இந்த பாட்காஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணோன்னே நான் இந்த படம் எப்படி பார்த்தேன்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். ஓகேவா? நான் எப்பயுமே வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து நான் பார்ப்பேன். எனக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஸோ எல்லா டேரக்டருக்குமே அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ன்றது அவங்களோட ஷார்ட் ஃபிலிம் தான். எத்தனையோ நல்ல பெரிய பெரிய படம்லாம் மேபி 1-2 பேர் தான் டக்குன்னு எடுத்தோடனே பெரிய பெரிய படம் எடுப்பாங்க. மற்றபடி எல்லாருமே அவங்களோட அந்த 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 ஊன ஆரம்பிக்கிறது வந்து அவங்க ஷார்ட் ஃபிலிம் தான். ஓகேவா? ஸோ அதுல இருந்து எனக்கு அவங்களோட ஜேர்னி எப்படி இருக்கும், அவங்களோட ஐடியா ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஸோ அதெல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ அதனால நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய பார்ப்பேன். எனக்கு ரீசெண்டாக 2-3 ஷார்ட் ஃபிலிம் எனக்கு பிடிச்சது பற்றியும் நான் பேசியிருந்திருப்பேன் என்னோட பாட்காஸ்ட்ல. ஸோ எனக்கு இந்த பாட்காஸ்ட் இந்த படம் உள்ள போய் பார்த்தோன்னே லைக் யூடியூப் சும்மா ஸ்க்ரோல் பண்ணும்போது எனக்கு மேலே வந்துருச்சு. சும்மா தமிழ் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு போட்டோன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட வந்துச்சு. வந்தோடனே சரி உள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோன்னே தான் அந்த 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 படமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் ஏன்னா
லைக் அதில் எனக்கு சில டவுட்ஸும் இருந்துச்சு. ஏன் வந்து டக்குன்னு வந்து எல்லாமே சீக்கிரமா முடிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ எனக்கு நிறைய உள்ள இருந்தது ஃபுல்லாவே வந்து நான் பேசினேன். வசந்த் நான் உங்ககிட்ட பேசணும். நானே போய் இன்ஸ்டால போய் டெக்ஸ்ட் பண்ணேன். ஹாய் ஐம் ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் டெக்ஸ்ட் பண்ணேன். சீரியஸ்லி அவர் ஹெசிடென்ட்டே பண்ணல. அவரும் ஹாய் ஸ்ருதி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குங்க உங்களோட படத்துல, பேசலாமா அப்படின்னே. பேசலாமே சொல்லுங்க அப்படின்னாரு. சரி ஓகே ஃபைன்னு சொல்லிட்டு கால் எடுத்துட்டு நான் 2 பேருமே இன்ஸ்டால நாங்கள் பேசும்போது ரொம்ப நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த படம் இப்படிதான் அப்படின்னு அவன் யோசிச்சு வச்சிருப்பேன்ல, இப்படி இந்த படம் இதை தான் சொல்லுதா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சதை நான் அவர்கிட்ட கன்வே பண்ண, அவர் ஆமாங்க அதுதாங்க அப்படின்னாரு. ஏன்னா எங்கேயாச்சும் படத்துல ஏதோ மெட்டஃபர் வச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு ஹிண்ட் வச்சிருப்பாங்க, இதுக்கு தான் அப்படின்றதெல்லாம் இருக்கும். பட் எனக்கு வந்து வசந்தோட படத்துல வந்து லைக் எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரில. நான் என் படத்துல இதுதான் சொல்ல வரேன், உங்க எல்லாருக்குமே நீட்டா புரிஞ்சிரும். இதை வந்து நீங்க ரொம்ப யோசிச்சு உங்க மண்டையெல்லாம் போட்டு குழப்பிக்கணும். பிகாஸ் ஏன்னா இப்ப ரீசெண்டா வர நிறைய படங்கள் வந்து நான் வந்து ஈஸியா புரிய வைக்கிற படங்கள் வந்து இருக்கு. பட் ஆனா அதோட ரேஷியோ மேபி கம்மியாகுதுன்னு எனக்கு ஒரு தாட், எனக்குள்ள எனக்கு ஒரு பர்சனல் எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. அதே மாதிரி நான் ரீசெண்டா ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்ததுலையுமே அந்த ஒரு மெட்டஃபர் இருக்கும். நான் போய் கேட்டுதான் எனக்கு அது தெரியும், ஏன் இதை வச்சீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட மெட்டஃபர் ஒன்று வச்சிருப்பாங்க. அப்பதான் எனக்கு கனெக்டே ஆகும், இதுக்கு அதுதானா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வசந்த் பேசும்போது ரொம்ப ரொம்ப ஜாலியா நல்லா பேசி முடிச்சிட்டேன். ஐ ஹேட் எப்படி சொல்றது, ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான கான்வர்சேஷன் ஒன்று இருக்கும் தெரியுமா, அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி முடிஞ்சோடனே வந்து நாங்கள் அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சோடனே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். வாசன் வந்து கேட்டாரு, உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு. நான் என்னங்க ஃபீட்பேக், நான் பாட்காஸ்டே போடுறேங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசினேன். நான் பேசிட்டு நான் போட்டதுக்கப்புறமும் வந்த ரீச்சுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு வந்து ஆமாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எப்படி அவங்களுமே நிறைய தாட் ஷேர் பண்ணாங்க. எனக்கு அது ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தெரில, அது நீங்க 2 பேரும் ஒரு கேரக்டரா அந்த படத்துல இருந்திருக்கீங்க. அண்ட் நானுமே யோசிச்சிருக்கேன், நான் ஒரு பொண்ணா இருக்கேன், நான் போய் ஒருத்தவங்ககிட்ட போய் என்னோட ஃபீலிங்ஸை நான் ஷேர் பண்றேன்னா, லைக் நான் வந்து எப்படி பார்த்துருக்கேன்னா, எப்படி இருக்கும்னா, இல்ல இது வேணாம், இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றது. இல்ல நானே அதெல்லாம் பண்ணியிருக்கேன், நானும் பண்ணியிருக்கேன். இல்ல இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ஏர்லி ஸ்டேஜஸ்லாம் நானும் பண்ணியிருக்கேன். இல்ல என்கிட்ட ஒரு பையன் வந்து நான் போய் செத்துருவேன் நீ ஓகே சொல்ல, நான் போய் சாவு அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். போய் செத்துரு எதுக்கு நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஹார்ஷாலாம் நான் பேசியிருக்கேன். அப்படி பேசிட்டு வந்த பொண்ணு உங்களோட படத்தை பார்த்த உடனே லைக் ஐ தாட், நான் அந்த பர்சன்ட்ட முன்னாடி இந்த மாதிரிலாம் ஹார்ஷா பேசாம ஈவன் நானுமே கொஞ்சம் பெட்டரா பேசினேன். மேபி என்னால் வெளில கூட்டிட்டு சுத்தி இருக்க முடியாது உங்க படத்து மாதிரி. மேபி ஒரு கைண்டான வேர்ட்ஸ் நான் பேசியிருந்திருக்கலாம். இல்ல லைக் இது வந்து கொஞ்சம் புரிய வச்சிருந்திருக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அதுக்கு டைம் எடுத்திருந்திருக்கும், மேபி 2 to 5 minutes. பட் என்னால புரிய வச்சிருந்திருக்க முடியும். அதே மாதிரி எனக்கு யார் எந்தெந்த பசங்களாம் இல்ல அப்படிலாம் சொன்னாங்களோ அவங்களுக்கும் அதே தான். அவங்களாலையுமே வந்து என்கிட்ட கைண்டா இல்லம்மா இப்படிலாம் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட புரிய வச்சிருந்திருக்கலாம். இந்த படத்துல எனக்கு அதுதான் தோணுச்சு, சரி பரவாயில்ல அப்படின்னு. ஸ்ருதி, உங்களுக்கு அப்படி தோணுச்சு இல்ல, நடிக்கும் போது ஒரு தாட்ல இதெல்லாம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல இருந்து அதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டோம். 24லயே முடிஞ்சிருச்சு, 25 ரிலீஸ் ஆகுது ஷார்ட் ஃபிலிம். ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய விஷயம் நானே கத்துக்கிட்டேன். எப்படின்னா, நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டால டிஎம் பண்றாங்க, அண்ணா எனக்கு ஃபீல் ஆகுதுண்ணா, எங்கேயாவது என்ன கூட்டு போறீங்களாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பானிபூரி வாங்கி தரீங்களாண்ணா, லோன் ஏதாவது பேசுங்கண்ணா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இதுக்கு எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. இவ்வளவு பேரு லோன்லியா இருக்காங்களா அப்படின்றது. இன்னொரு ஒரு பொண்ணு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 1:30 போல, நைட் 1:30 போல, எனக்கு தனியா இருக்கு, நான் வந்து உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி வந்துட்டாங்க. எனக்கா என்னடா பண்றதுன்னே தெரியல. எனக்கு ரொம்ப யாருன்னே எனக்கு தெரியாது, லிட்டரலா யாருன்னே தெரியாது. வந்துட்டாங்க, எனக்கு உங்களோட காஃபி குடிக்கணும் அப்படி. நான் கேக்குறேன் அந்த பொண்ணுகிட்ட, என்னம்மா நீங்க யாருமா, நீங்க ஏன் இப்படி வரீங்க அப்படின்னு கேக்குறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி நீங்க அந்த படத்துல நடிச்சிருக்கீங்களா, அந்த கேரக்டரை சூஸ் பண்ணிருக்கீங்க, அப்போ நீங்க தான் அது, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு. எனக்கு ஒரு மாதிரி லைக் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
எனக்கு எனக்கு ரொம்ப அதுக்கப்புறம் படம்லாம் நடிச்சு முடிச்சிட்டோம். அதை விட்டுட்டு அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் போயிட்டோம். ஆனா இப்படி ஒண்ணு நடந்தது வந்து வாட்ஸ் ஹேப்பனிங், இது என்ன பண்ணியிருக்கு இங்க. அண்ட் இன்னொன்னு நிறைய தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இங்க நிறைய பேர் லோன்லினஸ்னால ரொம்ப சஃபர் ஆகுறாங்க எக்ஸாக்ட்லி. அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டேன். நான் முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட இன்ஸ்டால கேட்குறவங்களுக்கு நான் ஒரு பைக் ரைட் ஆகுது, இல்லை நான் வெளில ஃபுட்டு அப்படி நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் பண்ணுறேன். அது எனக்கே ரொம்ப புதுசாக இருக்குது. அந்த எமோஷனலா இருந்துச்சு எனக்கு. இது படம் முடிச்சுட்டு நான் அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் போயிட்டு எனக்கு திருப்பி இதுக்குள்ள வர்றது எனக்கு புதுசா இருந்துச்சு. நான் வசந்த் கூட நான் ஷேர் பண்றேன். வசந்த் இப்படிலாம் நடக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல வசந்த் அப்படின்னு சொல்றேன். அப்போ வசந்தோட கேரக்டர்ஸ் பாருங்க, இவ்வளோ நீங்க சொன்னது உண்மைதான் பிரதீப். ஆக்சுவலி இப்போ நிறைய பேர் லோன்லினஸ்ல தான் இருக்காங்க. ஓகேவா, நானுமே பார்த்துட்டு இருக்கேன் லைஃப்ல. நிறைய பேர் வந்து லோன்லினஸ்ல என்ன பண்ணணும்னு தெரியாம லைக் யார்கிட்டயாச்சும் பேசணும். ஆனா பேசுறப்போ வந்து யாருமே ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. என்ன லைக் காது கொடுத்து கேட்கட்டுமே, கொஞ்ச நேரம் கேட்கட்டும். யாருமே வந்து பேசுறதே இப்போ கேட்கறதுக்கு ரெடியா இல்லை. நான் சொல்றேன் என்னோட தாட், நான் சொல்றேன்னா இருக்கும் தவிர்த்து நீ பேசி முடி, நான் அது வரைக்கும் நான் கேட்கறேன்றது அந்த ரேஷியோ ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த செல்போனுக்குள்ள இருக்கிற ஒரு உலகத்தை அவங்க தேடிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து உங்க கண்ணு முன்னாடியும் பீப்புள்ஸ் இருக்காங்க, பேசலாம். அந்த இதை வந்து எல்லாருமே மறந்துட்டு இல்ல லைக் இன்னொன்னு இருக்கு, நான் அதுக்குள்ள ஏன்னா நிறைய பேர் போன்ல தான் வந்து நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றோம். ரொம்ப ஒரு நாளைக்கு நிறைய நேரம் நம்ம அதுலதான் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதுல யாராச்சும் பேசுறது கிடைச்சாங்கன்னா இட் வுட் பி ஃபைன்னு தோணுதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் ப்ராபப்லி அப்படிதான் இருக்கு. ஆனா எனக்கு இது ஒரு ஷார்ட் பிலிம் இதை பண்ணுது அப்படின்றது எனக்கு, நான் சத்தியமா அப்படிலாம் நினைச்சு இந்த ப்ராஜெக்ட் குள்ள வரவே இல்லை. நான் வந்து ரொம்ப சுயநலமா என்னோட கெரியரை பில்ட் பண்றதுக்கு அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்தேன். பட் ஆஸ் அ பர்சனாவே என்ன இது இவ்வளோ சேஞ்ச் பண்ணுன்றத நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அது எனக்கு நடந்த உடனே நான் வசந்துக்கு தான் கால் பண்ணேன். வசந்த் இப்படி ஒன்று நடக்குது வசந்த், எனக்கே தெரில, என்னை இப்படியா பார்க்குறாங்க, நான் அது இல்ல, ஆனால் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில வசந்த் அப்படின்ட்டு வசந்த் சொன்னேன். அவருமே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. என்னது இது இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வின்டர் இன்னொரு விஷயம் நான் ஆஸ் ஆக்டரா ப்ரௌடாகவும் ஃபீல் பண்றது என்னன்னா, இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிம் எரா அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அது வந்து இப்போ இல்லை. ஒரு நல்ல ஷார்ட் ஃபிலிம் அது 100K + வியூஸ் போறதுன்றது இங்க ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடுச்சு. அந்த கான்ஃபிடன்ஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்டே போயிடுச்சு நான் நினைக்கிறேன். அது அகெயின் ஒன்று வந்து இது நிறைய பேருக்கு வந்து கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணது வந்து நான் இது வந்து ரொம்ப எனக்கு ஓகே எஸ் வி டிட் சம்திங் அப்படின்னா எனக்கு அதுல மட்டும் கொஞ்சம் சுயநலமா எனக்கு அது ஓகே இது ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது சொல்லணும்னு எனக்கு தோணுது, இங்க சொல்லணும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா வசந்தோட கேரக்டர்ஸ் அப்படி எழுதியிருக்காரு, என்ன பண்றது. நான் வசந்த் அதான் நாங்க ஆரம்பிக்கும்போது இந்த அளவுக்குலாம் நாங்க எதுவும் பிளான் பண்ணி பண்ணல. ஆனா வந்துட்டு இப்படி ஒண்ணு மட்டும் தோணுச்சு, ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு இப்படி ஒரு மைண்ட் இருந்ததுன்னா, இப்படி ஒரு பையன் இருந்தானா இப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்றது செட் பண்ணோம். அது செட் பண்ணதுல ஏதோ ஒரு விதமா கிரியேட் ஆயிடுச்சு. என்னன்னா அதுக்குள்ள என்னெல்லாம் டீடைல் பண்ணலாம். இப்போ வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு கரெக்டா நோட்டீஸ் பண்ணி ஒருத்தர் சொன்னார். என்னன்னா அந்த பொண்ணு வீட்டுல வந்துட்டு ஸ்கூல் பொண்ணு இந்த காலத்துல வந்துட்டு எப்படி இருக்கணும், என்னெல்லாம் அந்த பொண்ணுக்கு யூஸ் ஆகுதுன்றத கரெக்டா காட்டியிருக்கீங்கன்னாரு. என்னன்னா அந்த பொண்ணு டிவில நெட்ஃபிளிக்ஸ் போட்டிருக்கும், அதுக்கப்புறம் ஸ்விக்கி வந்துட்டு அந்த பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதான் இப்போ ஒரு அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டாங்கன்னா இப்ப இருக்கிற ஸ்கூல் பொண்ணுங்களுக்கு ஸ்விக்கில ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்க முடியும். அப்பா அம்மா வந்துட்டு முன்னாடி மேல சமைச்சு வச்சுட்டு போக தேவையில்ல, ஸ்விக்கில ஆர்டர் போட்டாங்கன்னா சாப்பிட்டுக்கலாம். அந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கிறது. இதெல்லாம் வந்துட்டு அதுவா செட் ஆச்சு. அதை வந்துட்டு ஒருத்தர் நோட்டீஸ் பண்ணிலாம் சொன்னாரு. ஓகே, நாங்க ரொம்ப அந்த கதைக்கு ஏற்பதான் அதை வச்சோம். ஆனா அது வந்துட்டு அந்த காலகட்டத்துக்கு கரெக்டா இருக்கு, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் நோட்டீஸ் பண்ணியே சொன்னாரு. இந்த மாதிரி எங்களை தாண்டி நிறைய பேர் நிறைய விதமா எங்களுக்கு வந்துட்டு போன் பண்ணியே சொன்னாங்க, மெசேஜ் பண்ணியே சொன்னாங்க. நிறைய நோட்டீஸ் பண்றாங்க இப்ப படம் பாக்குறவங்க. அதனால தெளிவாவே பண்ண வேண்டியதா இருக்கு. நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், கதைன்னு சொல்லிட்டு. நீங்க அதை பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிமோட டைரக்டரை நான் பேசும்போது அவர் ஒன்று சொன்னாரு, எடுக்கிறவங்களோட பார்க்குறவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க, பார்க்குறவங்க அவ்வளோ சொல்றாங்க, நாங்க எதுவுமே எடுத்துட்டு போய் பேசணும்னே இல்லை,
ம். அது மேபி நீங்க சொன்னதோட எனக்கு அது சிங்க் ஆச்சு. அது இல்ல உண்மைதான். மேபி இல்ல, அது ட்ரூ தான். அதை நான் ம். உடன்படுறேன். அதுதான் ம். உண்மை. ஆடியன்ஸ் வந்து லைக் தே ஆர் பிரில்லியன்ட். அதுல ம். வந்து மாற்று கருத்தே கிடையாது. அப்படி அது பயந்து பயந்து தான் நாங்க எடுக்கவும் செய்யறோம். ம். அவங்க எல்லாத்தையும் ம். நோட்டீஸ் பண்றாங்கன்னு பயந்து தான் நாங்க ஷூட் பண்றப்பே கான்சியஸா தான் பண்றோம். பட் somehow அதுக்கும் மீறி நோட் பண்றது வந்து லைக் அது தெரியல அது என்ன பண்றது. பட் ஆனா அது கரெக்டான வேலிடான பாயிண்ட். வசந்த், நீங்க நாங்க அதை நினைச்சீங்களா உங்களோட படம் இவ்ளோ இம்பாக்ட் பண்ணும்லாம் நினைச்சீங்களா? நீங்க எடுத்துட்டீங்க. உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருந்துச்சு. நீங்க இந்த படம் எடுக்கணும்னு நினைச்சீங்க. அது நல்லபடியா எடுத்துட்டீங்க. நீங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்க, ஓகேவா? ஆனா இந்த படம் இவ்ளோ இம்பாக்ட் தரும். இவ்ளோ பிரதீப்க்குலாம் அவ்ளோ பேர் வந்து மெசேஜ் பண்றதும் சரி, இந்த படத்தை நிறைய பேர் வந்து பேசுறதும் சரி, நீங்க இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்தீங்களா? இல்ல ஃபைன் அப்படின்னு ஒரு சட்டிலா தான் இருந்தீங்களா? கண்டிப்பா நினைக்கவே இல்லை. நான் இன்னைக்கு ஒருத்தர்ட்ட போயிட்டு இந்த படத்தை போட்டு காமிச்சா பயந்துட்டு தான் உட்காந்துருப்பேன். பார்த்துட்டு எப்படி திட்ட போறாரு, நல்லாவே இல்லைன்னா சொல்ல போறாங்க அப்படின்னு. ஆக்சுவலா நான் இப்போ இவ்வளவு பேர் பார்த்துட்டாலுமே எனக்கு அந்த ஒரு தான் தோணும். பார்த்துட்டு திட்ட போறாங்க, ஏதோ ஒண்ணு சொல்ல போறாங்க. ஏன்னா எல்லாருமே இந்த படம் பார்க்கும்போது ரியாக்ஷனே இல்லாம தான் பாக்குறாங்க. அது வரைக்கும் நான் அந்த படத்தை வந்து பார்க்கும்போது ஏதோ என்ஜாய் பண்ணியோ ஏதோ இது பண்ணி பார்த்ததே கிடையாது. எல்லாமே சைலண்டா பார்ப்பாங்க. பார்த்து முடிச்ச உடனே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னு தெரியவே தெரியாது. ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் ஒருத்தர் காமிச்சோம். அவர் ரொம்ப சைலண்டா பார்த்துட்டே இருந்தாரு. சரி படம் பிடிக்கலட்டு போய் காமிச்சதுக்கு ரொம்ப ஏதோ திட்ட போறாரு, ஏதோ சொல்லிட்டு சுட போறாப்லன்னு நினைச்சா கட் பண்ணோன்னா பிரில்லியண்டா பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாரு. எனக்கு என்ன இவ்வளவு சைலண்டா பார்த்தாரு, பிடிக்காத மாதிரி பாக்குற மாதிரி பார்த்தாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பேசினாரு. ஆக்சுவலி படத்தை அப்படிதான் பார்க்க முடியுது வசந்த். அதான் உண்மை. அங்க வந்து சிரிக்கிற காம்பனன்ட் எதுவுமே கிடையாது. அங்க வந்து நாங்க ஃபுல்லா நாங்க நோட்டீஸ் தான் பண்றோம். அந்த கேரக்டர் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்றது மட்டும்தான் இருக்கு தவிர்த்து அந்த இடத்துல சிரிக்கிறதுக்கானையும் அந்த எமோஷன்ஸ் வேற வேற எங்களுக்கு வந்து அந்த கதை எப்படி ப்ராசஸ் ஆகுது, அது என்னென்ன ஆகுது, அடுத்து என்னன்னு சொல்லிட்டு அந்த கியூரியாசிட்டி அந்த இதுலயே தான் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கோம் தவிர்த்து அந்த மேபி அந்த சிரிக்கிறதோ அந்த என்ஜாய்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவோ எங்களுக்கு அந்த பார்க்கும்போது ஆஸ் ஆடியன்ஸா நான் சொல்றேன், எனக்கு அது தோணல. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பாரு அப்படின்றதுதான் எனக்குமே தோணுச்சு. அதுதான் எனக்கு தோணுது. நான் பாக்குறவங்கள பாத்துட்டு இருக்கேன். பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்குனாங்க. பார்க்கும்போது அவங்க மூஞ்சில ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நல்லா இருக்கு, நல்லா என்ன சொல்ல போறாங்கன்றது இருக்கு. ஆனா கண்டிப்பா கேவலமா இருக்குன்னு சொல்ல போறாங்கன்னு நினைச்சு தான் உட்கார்ந்துருப்பேன். ஆனா சூப்பரா இருக்குன்ற ஒரு வார்த்தை இந்த வரைக்கும் வந்திருக்கு. அது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல, என்ன பண்ணிருக்கோன்றது தெரியல. ஆனா நானே பிரேக் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனா ஸ்ருதி, நாங்க ஒண்ணு பண்ணோம். இவர் படத்துல வந்து டயலாக் எழுதிட்டாரு. நான் தள்ளாத தூரமா அப்படின்னு ஒரு டயலாக் எழுதிட்டாரு. சத்தியமா சொல்றேன், அதுக்கு முன்னாடி வரையும் பைக்ல பெட்ரோல் இல்லாம நான் தள்ளினதே கிடையாது. இவர் டயலாக் நான் என்னைக்கு பேசினோ அன்னையில இருந்து நானும் வசந்தும் லைக் வின்டரை கேரி பண்ணிட்டு அவ்வளோ நாள் வந்து பெட்ரோல் இல்லாம நாங்க அவ்வளோ பேருக்கிட்ட தூக்கிட்டு போய் காட்டுறதுக்கு லைக் 2024ல மிட்ல முடிச்சிட்டோம். நாங்க அவ்வளோ பேருக்கிட்ட காட்டணும். லைக் டைரக்டர்ஸ் கிட்ட, மேனேஜர்ஸ் கிட்ட, இபி கிட்ட எல்லாருக்கிட்டையும் எடுத்துட்டு போய் காட்டும் போது எங்களுக்கு ஃபினான்ஷியலா அந்த டைம்ல ரொம்ப வீக்கா இருந்தோம். இது படம் வேற பண்ணிட்டோமா, இது ரொம்ப வீக்கா இருந்தோம். அந்த டைம்ல நிறைய இடத்துல நாங்க வந்து பைக்கை நானும் வசந்தும் லைக் தள்ளிட்டு தான் போவோம். ஒரு மீட்டிங் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. ஒரு இபியோட ஒரு மீட்டிங். அப்போ வசந்துக்கு வந்து புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்படிலாம் போறோம். என்னன்னா பைக்ல பெட்ரோல் போட மறந்துட்டோம். நடுவுல நின்றுச்சு. லைக் இட் வாஸ் லைக் டிராபிக்ல அவ்வளோ பேர் இருந்தாங்க. பைக்கை சாச்சி நாங்க எப்படியாவது அந்த மீட்டிங் ஸ்பாட்டுக்கு மட்டும் போயிடலாம், அதுக்கப்புறம் தள்ளிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அது வரையும் போயிட்டோம். அதுக்கப்புறம் மீட்டிங் முடிஞ்சு அப்புறம் திருப்பி தள்ளிட்டு வந்தோம். ஓகே முடிஞ்சிருச்சு, சாட்டிஸ்ஃபைடா வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். திருப்பி தள்ளிட்டு வந்தது மேட்டர்ல தள்ளிட்டு யாரு முன்னாடி வந்தோம். ஆமா கரெக்ட். இவரு முன்னாடி கௌதம் வாசுதேவன் அவர் கார்ல இறங்குறாரு, ஒரு பொண்ணு இறங்குது, அவர் இறங்குறாரு, அவர் முன்னாடி தள்ளிட்டு வந்துட்டு இருக்கோம் வண்டி. ஆனா ஈட்டிய பார்த்துட்டு படத்தை காமிச்சிட்டு பேசிட்டு அவர் நல்லா இருக்குன்றாரு, எல்லாம் பேசிட்டோம். அதுக்கப்புறம் வெளியே தள்ளலான்னு வண்டி தள்ள ஆரம்பிக்கிறோம். சிலர் கார்ல இருந்து இறங்குறாரு. இல்ல நாங்க நிப்பாட்டிட்டோம் வண்டிய. உடனே தள்ளிட்டு இருக்க மாதிரி வண்டி நிப்பாட்டி பேசிட்டு இருக்க மாதிரி ஆரம்பிச்சிட்டோம். அவர் போனதுக்கு அப்புறம் தான் தள்ளிட்டு வந்தோம். ஆனா இது மாதிரி நிறைய லைக் எனக்கு வின்டருக்கு முன்னாடி வரையும் வசந்தும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்டு அந்த ஜோன்ல தான் இருந்தோம். பட் வின்டர் வந்து எனக்கும் வசந்துக்குமே
எடுக்கிற ப்ராசஸ்லயும் சரி, ஷூட்டிங் முடிச்சு எடிட் அண்ட் இது மாதிரி எடுத்துட்டு சுத்துனதும் சரி, எனக்கும் வசந்துக்கும் உள்ள பாண்ட் வந்து ரொம்ப அழகா அது அப்படியே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே டிஸ்கஸ் பண்றதும் சரி, எல்லாமே இப்போ நான் எனக்கு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன்னா இது மாதிரி வசந்த் இது என்ன பண்ணலாம், இப்படி ஒரு மாதிரி டீமா ஃபேமிலி ஆயிட்டோம். நானும் வசந்தும் அவ்வளோ சுத்திட்டு இருந்தோம் இந்த ப்ராஜெக்ட் தூக்கி. நிறைய நைட் டைம் தான் வந்து நாங்க தூங்காம இது வின்டர் ரிலீஸ் ஆகும்போது இதெல்லாம் பண்ணணும் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் அதெல்லாம் தாண்டி இப்போ ரிலீஸ் ஆகி இப்படி போயிட்டு இருக்குது வந்து எனக்கு திருப்பியும் நாங்க பெட்ரோல் இல்லாம தள்ள நிறைய நாட்கள் மட்டும்தான் ஞாபகம் வருது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் தள்ளி இருப்போம். அப்பா என்ன வசந்த் இப்படி தள்ள விட்டுருக்கீங்க. நான் அதுவும் அவர் டயலாக் பேசினதுக்கு அப்புறம் தான் இந்த டயலாக் பேசினதுக்கு அப்புறம் தான் தள்ளினேன். அது அவர்கிட்டயே சொன்னேன், என்னைக்கு நான் இந்த டயலாக் பேசுறேன்னு தெரியல, அன்னைக்குல இருந்து வந்துச்சுடா எனக்கு. அது 2 பேர்த்தோட அசால்ட் தான். இங்க போனோம்னு போட்டுக்கலாம், அங்க போனோம்னு போட்டுக்கலாம்னு சொல்றது அப்படியே போயிடுச்சு. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி இந்த கான்வர்சேஷன் போறதும் சரி, அந்த படத்தோட கான்வர்சேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களோட அந்த நல்லா பழகி இப்போ நீங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பேசுறீங்க. இல்ல அது ஒரு அவங்க டேரக்டர், இவங்க 2 பேரும் ஆக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்குமே அந்த ஃபீல் வரல உங்ககிட்ட பேசும்போது. லைக் சௌந்தர்யா வந்து எடுத்து ஒரு விஷயம் சொல்றதும் சரி, இல்ல லைக் இதுதான் ப்ராசஸ்ன்றது அவங்க கிளாரிஃபை பண்ணதும் சரி. பிரதீப் உங்களோட ப்ராசஸ் இருந்தது எப்படி, அண்ட் நீங்க எப்படி அவங்கள அதை கெட் த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்கன்றதுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் சௌந்தர்யா நீங்க சொல்லுங்க, இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லைக் உங்களுக்கு இந்த மாதிரி பிரதீப்க்கு இந்த மாதிரிலாம் அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குல்ல, ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சா லைக் இந்த படம் முடிச்ச உடனே? அந்த டைம்ல எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்ல. பட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு யார் யாரோ ரொம்ப தூரத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்லி நிறைய மெசேஜ் பண்ணாங்க. இது இன்ஸ்டாகிராம் டிஎம்ல எல்லாம். அப்படி இருக்கும்போது என்னென்னமோ மெசேஜ் பண்ணாங்க. நீங்க வாங்க, நான் உங்களை பானிபூரி சாப்பிட கூட்டு போறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. அவன் கூட்டு போல நான் கூட்டு அதுதான் அந்த மாதிரிதான் சொன்னாரு. அது என்ன கான்டெக்ட்ல சொன்னாருன்னு தெரியல, பட் நான் கூட்டு போற வாங்க அப்படின்னாரு. இன்னொருத்தர் என்னோட காதலிக்கப்படுவீர்கள் டோலி அப்படின்றாரு. அதுதான் இப்போ அவங்க என்ன ஸ்கிரீன்ல பாக்குறாங்கன்றத அது வந்து நடிப்புன்றத தாண்டி அது அவங்க இன்டேக் எடுத்துக்கிறாங்கல்ல, ஒரு ஏதோ ஒரு கொண்டு போறாங்கல்ல ஒண்ணு. இப்ப எப்படி பிரதீப்ப வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து கால் பண்ணி பேசுறாங்க, மீட் பண்றாங்க அப்படின்லாம் நடக்கும்போது அது கேரக்டரோட அவ்வளவு மிங்கிள் ஆயிடுறாங்க, அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் வருது இல்லையா, ஏதோ ஒரு விதத்துல ஒரு ரிலேட்டபிலிட்டி இருக்கு, அதனால அப்படி பண்றாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு நீங்க பாக்க வந்து என் அக்கா மாதிரி இருக்கீங்க, என் தங்கச்சி மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போட்டோஸ் எல்லாம் கூட அமிச்சாங்க. அதோ இதுதான் என்னோட தங்கச்சி, இந்த மாதிரி இருக்கீங்க அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் நீங்க கண்ணால நிறைய கன்வே பண்றீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. என்ன நிஜமாவே நான் கண்ணால எல்லாம் என்ன ட்ரை பண்ணேன் அப்படின்னு எனக்கு தோணிட்டு இருந்தது. பட் ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு ஸ்கிரீன்ல பாக்குறவங்க வந்துட்டு அந்த ஆக்டரா மட்டும் பார்க்காம அதை தாண்டி ஒரு கேரக்டரா பாக்குறாங்கன்னும் போது நம்ம ஒரு ஜஸ்டிபிகேஷன் பண்ணிருக்கோம். கதை எழுதுனவர் ஒரு இமேஜினேஷன் கேரக்டர் தான். இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரியா இருக்கலாம், பட் ஏதோ ஒரு கேரக்டரை வந்துட்டு கேரக்டராவே காட்டுறதுன்னு இருக்குல்ல, ரொம்ப ஆக்டர் மேல ஃபோர்ஸ் பண்ணாம கேரக்டரா காட்டுறது வந்துட்டு நிஜமாலே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் தான். உண்மை. ஆக்சுவலி அதுதான் சொல்றேன், நீங்க நடிச்ச விதமும் ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. அந்த படம் பார்க்கும் போதுமே ரொம்ப நேச்சுரலா இருந்தனாலதான் இத்தனை பேருக்கு மேபி கனெக்ட் ஆயிருக்குன்னு எனக்கு தோணுது. செட்ல கூட நாங்க வந்து டைரக்டர் ஆக்டர் அந்த மோடே கிடையாது. எல்லாருமே இப்போ ரேண்டமா 4 பசங்க சேர்ந்து ஷார்ட் பிலிம் எடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. புரியுது இல்ல அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் கூட இல்ல அவ்வளவா. இப்படி ஆயிருக்கு. புரியல வசந்த், திரும்ப சொல்லுங்க. அந்த மாதிரிதான் எடுக்க ஆரம்பிச்சோம். சும்மா நாங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல எடுக்க ஆரம்பிச்ச ஷார்ட் பிலிம் தான் அது. ரொம்ப ஃப்ரீயா இருந்தோம். பிரதீப் ப்ரோ ஐடியா சொன்னேன், லாக் பண்ணலாம்னு ஒரு பிளான் போனிச்சு, பண்ணோம். அது ஃபைனலா பண்ணும்போது நாங்க எழுதி முடிச்ச உடனே அந்த ரெஸ்பான்ஸ்ல வந்துட்டு தான் நாங்க இன்னுமே கரெக்டா பண்ண ஆரம்பிச்சோம். எழுதி முடிச்ச உடனே ஒருத்தவங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா இருந்தது. படிச்சு என்னன்னா நான் ஆல்ரெடி டிஎன் சிகரெட்ஸ்னு ஒண்ணு பண்ணிருந்தேன். அது ஒரு மாதிரி கான்வர்சேஷனா இருக்கும். திருப்பி ஒண்ணு பண்றப்போ என்ன மாதிரி போகணுன்றப்போ இந்த இது கரெக்டா கிடைச்சது, எல்லாமே ஓகேன்னு சொன்னாங்க, நல்லா இருக்குன்னாங்க. பண்ணலான்னு ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணலாம், இது ரொம்ப சிம்பிளா இருக்கு கதை, இதுல ஏதாவது ஒண்ணு டிஃப்ரெண்டா பண்ணணுன்றப்போ ரேஷியோ பிளான் பண்ணோம். ஓகே, ரேஷியோல பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்
அப்படி ஒண்ணு பிளான் பண்ணோம். நாங்களே அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிளான் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் இதாயிடுச்சு. நல்லா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம். நானே நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க சொல்லுங்க, நீங்க ஏதாச்சும் உங்க சைட்ல இருந்து நீ ஏதாச்சும் பேசணுமா அந்த படத்தை பத்தி, லைக் ஏதாச்சும் ஒரு மொமெண்ட்ஸ் பத்தி பேசணும்னா நீங்க பேசலாம். ஆக்சுவலி நான் பேசணும். கண்டிப்பா. என்னன்னா இங்க வந்து ஒரு பையன் தப்பு அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்றாங்க. ஆனா ஒரு பையன் எப்படி சரியா இருக்கணும்ன்றத இது வந்து நான் இப்ப வர ரிவ்யூஸ்ல இருந்து தான் எடுத்து சொல்றேன். அது எங்க டைரக்டர் வந்து எனக்கு அது பர்சனலா எனக்கு கொடுத்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அது நிறைய பேர் வந்து ஒரு பையன் சரியான பையனை காட்டியிருக்காரு அப்படின்றத என்கிட்ட சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஓகே சூப்பர் இல்ல, இப்போ என்ன பாக்குறவங்க எல்லாருமே நான் தான் அது அப்படின்னு நினைச்சு பாக்குறாங்க. அது இன்னும் எனக்கு ப்ரெஷராகவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. ஓகே அது மாதிரி இருந்துடணும் நான் அப்படின்ற ஒரு விஷயத்த என்னை நானே ஃபோர்ஸ் பண்ணிட்டு நான் அதுக்குள்ள இருக்கேன். அது எனக்கு நிறைய பேர் வந்து சொல்லும் போது அட்ரஸ் பண்ணும்போது நிறைய பேர் ரேண்டமா நிறைய பேர் வந்து அத சூப்பரா கனெக்ட் பண்ணிட்டாங்க. அது எனக்கு உண்மையிலேயே அது இப்போ எனக்கு தேவைப்படுற எனர்ஜியா இருந்துச்சு. அண்ட் என்னோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நிறைய விஷயத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எனக்கு. இன்னும் கான்ஃபிடென்ட்டா நான் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்ரோச் பண்ண முடியுது. அண்ட் என்ன சுத்தி இருக்க பீப்புள்ஸுமே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க என் மேல. இப்போ நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறத தாண்டி என்ன சுத்தி உள்ளவங்க நம்பணும்ல. அது எனக்கு வந்து அதுக்காக நிறைய நாங்க எஃபோர்ட் எடுத்திருக்கோம், கஷ்டப்பட்டு இருக்கோம். அதில் லைக் பர்சனலா படம் முடிச்சுட்டு நானும் வசந்தும் அவ்வளோ நாள் வந்து சுத்தி இருந்திருக்கோம். இதை தூக்கிட்டு மட்டும் சுத்தி இருந்திருக்கோம், பொறுமையா இருந்திருக்கோம். இதெல்லாம் தாண்டி எனக்கு வின்டர் என்ன பண்ணுச்சுன்னு இருக்குல்ல, அது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டை மட்டும்தான் அதிகமா கொடுத்துருக்கு. அண்ட் அது என்னை சுத்தி உள்ளவங்களுக்கும் சரி அண்ட் பீப்புள்ஸ் கிட்டயுமே என்னை ரீச் பண்றது வந்து ரொம்ப ஈஸியா ரீச் பண்ணிடுச்சு. ஏன்னா நான் பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ஒண்ணு வேணும்னு நான் நினைச்சிடலாம். அது கரெக்டா சேனலைஸ் பண்ணி பிளேஸ் பண்ணி அவங்கள்ட்ட எடுத்துட்டு போய் ஃபீட் பண்றது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப சிம்பிளா பண்ணியிருக்காரு. அந்த சிம்பிளா பண்றதுதான் டாஸ்க்கு. அது அழகா எடுத்து கேரி பண்ணி என் கையில கொடுத்துட்டாரு. அண்ட் ஏன் என் கையில கொடுத்துட்டாருன்னு நான் சொல்றேன்னா, எல்லாருமே வந்து இது எல்லாமே இந்த பொண்ணு இந்த இதெல்லாம் இது பண்ணாலும் எல்லாரும் என்கிட்ட வந்து சொல்றது என்னன்னா, ஒரு கரெக்டான பையனை பார்க்க முடியுது. இங்க ஒரு பையன் சரியா ஹேண்டில் பண்ணணும்னா இப்படி ஹேண்டில் பண்ணலாம், அத தெளிவா காட்டியிருக்கீங்கன்றத என்கிட்ட சொல்றாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆக்சுவலி உண்மைதான் பிரதீப். இப்போ நான் பார்த்த படங்களையும் சரி, இப்போ ரீசெண்டா வர படங்களையும் சரி, நீங்க பாத்தீங்கன்னா 2 கேரக்டர்னா ஒரு கேரக்டர் டாக்ஸிக்கா இருப்பாங்க, ஒரு கேரக்டர் வந்து ஒரு நல்ல கேரக்டர் மாதிரி தான் ப்ரொஜெக்ட் ஆயிருப்பாங்க. அப்படிதான் ஹவு த ஷார்ட் ஃபிலிம்ஸ் நான் இப்போ ரீசென்ட்லி பார்த்துட்டு இருக்கேன். மேபி உங்களுக்கு அது ஃபீலா இருந்துச்சா என்னன்னு தெரியல. பட் நான் இந்த படத்தை பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈக்குவாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, லைக் ஒன்னையும் நான் தப்பா கீழே போடல, நான் ஒன்னையும் தப்பா கீழே போடல. நான் கீழே போடாம உங்க 2 பேர்த்தையும் நான் கடைசி வரைக்கும் நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் இருந்துச்சு தெரியுமா. லைக் இது யாருமே வந்து சொல்லல, யாருமே சொல்ல மாட்டாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஒண்ணு பையன் வந்து தப்பா இருக்கான், இல்ல பொண்ணு வந்து தப்பா இருக்கு. அந்த பையன் சில பேர் வந்து அந்த கமெண்ட்ஸ்லேயே நான்லாம் பார்த்தா, ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்ணுது, ஏன் அந்த பையன் இப்படி பண்ணா கேட்டா வந்து ரீச் அதிகமா இருக்கு, லைக் இப்படி பேர் வச்சாதான் ரீச் அதிகமா இருக்கு, இல்லை இப்படி கேரக்டர்ஸ் வச்சாதான் நிறைய பேர் பாக்குறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டாக்ஸுமே போயிருக்கு. பட் எதுவுமே இல்லை, சிம்பிளான படத்தை நீட்டா முடிச்சு அந்த அந்த ஒரு ட்விஸ்ட் பாயிண்ட் மட்டும் நீங்க சௌந்தர்யா கேட்டதுல இருந்து அது ஆரம்பிக்கும் அந்த கதை, ஓகேவா. அந்த பாயிண்ட்ல இருந்து எதுவுமே வந்து அங்க தப்பா எதுவுமே தெரில, ஒரு பர்சன் கூட தப்பா தெரில. 2 கேரக்டர்ஸுமே அது அவரு அதை கரெக்டா மேபி அந்த பாக்குறவங்க இப்படிதான் பாக்குறாங்க, இந்த ஆடியன்ஸ்லாம் இப்படிதான் சொல்லிட்டு மேபி ஜட்ஜ்மெண்டலா இல்லாம லைக் வசந்த் அந்த எழுதுனதும் சரி, 2 பேரை கீழே போடாம கொண்டு வந்த அந்த ப்ராசஸும் சரி, மேபி அவரோட ரைட்டிங்ஸ்ல தான் மேபி அந்த மேஜிக் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வசந்த் அதுதான் இன்னொன்னு வசந்துக்கு சொல்லணும்னா, சாரி வசந்த் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன். வசந்த் நிறைய பேரு நான் வந்து அழகா இருக்கேன்னு வேற சொல்றாங்க. நீங்க வந்து அதுல என்னன்னா நான் வசந்த் கிட்ட கேட்டேன், வசந்த் மேக்கப் பண்ணி வேணா வசந்த், நான் மேக்கப் பண்ணிக்கிறேன், இது நல்லா இல்ல வசந்த் அப்படின்னு சொன்னேன். இல்ல நீங்க அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நான் ஒரு டைம்ல பிலீவ் பண்ணிட்டேன், சரி அவரு கேக்குறது பண்ணிடணும் அப்படின்றத பிலீவ் பண்ணேன். அதுக்குதான் நான் இப்ப சொல்றேன், வசந்த் மேக்கப் போடாமலே நான் நல்லாதான் இருக்கேன் வசந்த். உண்மையிலே நீங்க அழகா தான் இருக்கீங்க பிரதீப். ஆடியன்ஸ் நான் சொல்றேன், நீங்க அவ்வளோடாங்க.
சௌந்தர்யா உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு இருக்கா? லைக் உங்க பார்ட். மெயினா என்னன்னா அவரு பிரதீப் சொன்ன மாதிரி இந்த படத்துல பர்சனல் எனக்கு ஒரு டேக்அவே என்னன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் தான், பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட். ஏன்னா நார்மலா ஒரு சின்ன ஷார்ட் பிலிம் இல்ல ஏதோ ரீல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கம்மி டைம்ல ஸ்கிரீன்ல தெரியுறோம்னா அதுக்கு நடிக்கிறதுக்கும் ஷார்ட் பிலிம்க்கு நடிக்கிறதுக்கும் ஒரு ஃபீச்சர் பிலிம் நடிக்கிறதுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கும் ஆன் ஸ்கிரீன்ல கேமரா முன்னாடி. அப்படி இருக்கும்போது நான் சின்ன சின்னதா பண்ணிட்டு இருந்தது என்ன அடுத்த லெவலுக்கு கொண்டு போனது வசந்த் தான். அது நான் ஜவஹர் அண்ணாக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் மூலியமா தெரிஞ்சுது. சோ அந்த சின்ன ஒரு இடத்துல இருந்து என்ன ஒரு பெரிய இடத்துல கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சதுக்கு, அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்ததுக்கு வின்டருக்கும் மொத்த படத்துல இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பெரிய தேங்க்ஸ் தான். ஏன்னா வின்டர் இல்லைன்னா நான் இப்போ இந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருப்பேன்னு எனக்கும் டவுட்டா தான் இருக்கு. நான் வேற ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பேனா இல்ல அப்படியே சின்ன சின்னதா கண்டினியூ பண்ணிட்டு இருப்பேனா என்னன்னு எனக்கும் உஷாரா தெரியல. வின்டர் வந்துட்டு ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட் தான் எனக்கு. சூப்பர். வசந்த் நீங்க சொல்லுங்க. சாரி நான் உங்களை இடையில பேச விடல, ஏன்னா இவங்க 2 பேர் பேசி மொத்தமா உங்ககிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் வச்சிருந்தேன். சோ சொல்லுங்க வசந்த். அப்படி இல்ல, அதான் சௌந்தர்யா வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டீ கடையில பார்த்துட்டு ஓகே சொன்னேன், இந்த பொண்ணு கரெக்டா இருக்கும்ட்டு. ஜவஹர்னான்னு ஒரு அண்ணன் வந்துட்டு சொல்லிட்டேன். அவர் படம் அவருமே ஆர்டிஸ்ட் தான். அவர்கிட்ட வந்துட்டு சொன்னேன். அவர் வந்துட்டு தெரியல அந்த பொண்ணு நடிக்கிறாங்களான்னு தெரியல இந்த மாதிரி சொன்னோன்னு கேட்டு சொன்னார். அப்புறம் அந்த பொண்ணு கரெக்டா இருக்கும் அந்த கேரக்டர். என்னன்னா அந்த பொண்ணோட கண்ணு பிளஸ்ஸா இருக்குன்ற மாதிரி சொன்னேன். ஏன்னா அந்த பொண்ணு ஒரு 4 பசங்க இருந்தாங்க, அந்த பொண்ணு நின்னுட்டு இருந்தது. அந்த பொண்ணு 4 பசங்களும் ரூல் பண்ணி பேசிட்டு இருந்தது. சௌந்தர்யா ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது புரியுது, அசால்ட்டா ஹேண்டில் பண்ணி பேசிட்டு இருந்ததா. இந்த பொண்ணு பாக்க ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு. ஆனா என்னன்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா கொஞ்சம் நிலைமை பெருசு பெருசா இருந்தானுங்க. அதனால ரொம்ப சாதாரணமா ஹேண்டில் பண்ணி பேசிட்டு இருந்தது. அப்பதான் ஓகே இந்த பொண்ணு இது கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு ஓகே பண்ணி வச்சிருந்தேன். என்னன்னா அந்த பொண்ணுகிட்ட கேட்காம நாங்க ஓகே பண்ணி வச்சு இது பண்ணியாச்சு. அந்த பொண்ணு தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் லாஸ்டா ஷூட்டிங் போறதுக்கு போட்டோ ஷூட் பண்றதுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி தான் வந்துட்டு சொல்றேன், இந்த பொண்ணுட்டே வந்துட்டு ஸ்கிரிப்ட் அனுப்புறேன். ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சு படிச்சுட்டு இந்த பொண்ணு பண்ண மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் வந்து நான் டேட் தான் தள்ளி வைக்கிறதா பிளான் பண்ணிட்டு இருந்தேன். சரி இந்த பொண்ணு பண்ணலன்னா டேட் தான் தள்ளி. என்னன்னா நாங்க இதுக்கப்புறம் நாங்க ஆர்டிஸ்ட் தேடணும்னா இன்ஸ்டாகிராம் தேடணும்னா அந்த மாதிரி ஆர்டிஸ்டா வருவாங்கன்றதான் பிரச்சனையா இருக்கு. யாரும் ஆல்ரெடி ரீல்ஸ்ல பண்ணிருப்பாங்க, இதெல்லாம் ஏதாவது இருக்கும். என்னன்னா வயசு தெரிஞ்சிடும் அவங்களோடதுதான். இப்போ ஆல்ரெடி ஒரு ஆர்டிஸ்ட் நான் போட்டோ வச்சு பண்ணேன்னா அவங்களோட ஏஜ் தெரிஞ்சிடும் பாக்குறவங்களுக்கு. இவங்க ஏஜுக்குள்ள இவங்க ஏஜ் கம்மி பண்ணி நடிக்க வச்சிருக்காங்கன்றதா இருக்கும். நான் புதுசா ஒரு பொண்ணு நடிக்க வச்சேன்னா இந்த பொண்ணோட ஏஜே யாருக்கும் தெரியாது, இந்த பொண்ணே சின்ன பொண்ணாதான் நினைப்பாங்க. இப்ப நீங்க கேட்டீங்க இந்த பொண்ணு உங்களுக்கு என்ன ஏஜ் மாதிரி கேட்டீங்க. அதனால எனக்கு புதுசா ஒரு பொண்ணை தான் போகணுன்றதான் பிளானா இருந்தது. இன்ஸ்டாகிராம் நாங்க எவ்வளவு தொலைணும் அதுக்கப்புறம், ஆனா யாருமே சாட்டிஸ்ஃபைடா இல்ல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை நாளைக்கு வந்துட்டு போன் பண்ணி மெசேஜ் பண்ண, நான் அது வரைக்கும் மெசேஜே பண்ணல. ஜவஹர்ண்ணா சொல்லி ஜவஹர்ண்ணா பண்ணலன்னு சொல்லிடுச்சான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணேன். மெசேஜ் பண்ணி அதுக்கப்புறம் காலைல டீ கடைக்கு வர சொல்லி பேசி ஒரு 2 படம் அனுப்பிச்சு விட்டேன். அந்த படம் பார்க்க கூட இல்ல அவங்க. 2 படம் மட்டும் அனுப்பிச்சு விட்டு இந்த படம் பாருங்க, இந்த படம் பாருங்க, இவ்வளவுதான், இந்த மாதிரி தான் பண்ணணுன்ற மாதிரி சொன்னேன். ஆனா அந்த படம் அவங்க பாக்கல அதுக்கப்புறம். ஆனா என்னன்னா அவங்களோட ரியல் கேரக்டர் தான் தேவைப்பட்டுச்சு. இதுல வந்துட்டு இப்படி நடிக்கணும் இப்படி நடிக்கணும்லாம் இல்லாம அவங்க ரியலாவே அப்படிதான் இருந்தாங்க. அதை கொண்டு வந்து நாங்க நடிக்க வச்சு அவங்களோட கான்பிடன்ட் மட்டும் இல்லாம இருந்ததுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ரிஹர்சலுக்கு அப்புறம் கான்பிடன்டாவும் பண்ணிட்டாங்க. சூப்பர். அதுக்கப்புறம் பிரதீப் ப்ரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவரை வச்சுதான் பிளான் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் நான் அவரை வந்துட்டு நான் தாடி growthல பார்த்ததே இல்லை. அதனால அதுக்கப்புறம் அப்ப இந்த படத்தப்பதான் தாடியை வளர்த்துருந்தாப்புல. அதுக்கு முன்னாடி தாடி இப்படி வச்சுக்கீங்கன்னா வீக்லி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு ட்ரிம் பண்றேன்னு போயிடுவாரு. இப்ப பண்ணி இப்ப பண்றீங்கன்ற மாதிரிதான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்ப பிரதீப் அதை பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். என்ன பிரதீப்? இப்ப ஸ்கூல் ஸ்டூடெண்டா ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்கேன். அதனால மொத்தமா பண்ண போறாரு. ஆமா, அது செட் பண்ணி லுக் செட் பண்ணி அதுக்கப்புறம் நாங்க வந்துட்டு என்னன்னா நானும் பிரதீப் ப்ரோ முன்னாடி எங்களுக்கு கான்பிடன்ட் இருந்தேன். என்னன்னா நாங்க டிஎன்சி ஆல்ரெடி பண்ணிருக்கோம். எங்க 2 பேருக்கு பக்கம் பிரச்சனையே இல்லை. அங்க 2 பேர் தான் பண்ண போறோம்னு முடிவாயிருச்சு. அதுக்கப்புறம் பிளான் பண்ணி பண்ணிட்டோம். ஏன்னா அவர் பர்த்டே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணணும் ஒரு பிளான் பண்ணோம். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிட்டு ஆரம்பிச்சு விட்டோம். ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி உங்க கூட நான் பேசினது. என்னன்னா இது ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன். என்னன்னா எனக்கு ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் போன் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் போன் பண்ணாங்க. போன் பண்ணிட்டு ஆனா என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கதை இருக்குண்ணா, என்கிட்ட ஒரு நைட் ரைடு இந்த மாதிரி கதை இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நிறைய பேர்.
எனக்கும் வந்துட்டு பண்ணணும்னா நைட்ல எங்க நான் ஷூட் பண்ணீங்க, ம். ஏன்னா இந்த மாதிரி கதை தானே இப்பெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது, ஹிட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஃபீல் குட்டா இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ம். ஏன்னா அவங்க எல்லாமே இதை வந்துட்டு சாதாரணமா ஒரு நைட் ரைடு ம். நைட் ரைடு ஃபீல் குட்டா இருக்கு, அந்த ஃபீல் வந்து நல்லா இருக்குன்ற கதையா பாக்குறாங்கன்ற மாதிரி இருந்தது. ம். ஏன்னா அந்த இது வந்துட்டு நைட் ரைடு படம் கிடையாது. அவன்கிட்ட ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப நேரம் சொல்லிட்டு ஆ. இது நைட் ரைட் பத்தின படம் கிடையாது. இது வந்து இந்த பொண்ணு இந்த பையனுக்கு இருக்கிற லோன்லினஸ் தான் படம். Correct. இதுல வந்துட்டு ஒரு நைட் ரைடு ஜாலியா இருக்கு, ம். ஃபீல் குட்டா இருக்கு, பானிபூரி சாப்பிடுறது அந்த இது கிடையாது. இது வந்து இதை கிராக் பண்ணி பார்க்காம அவங்க வந்துட்டு நைட் ரைடு வெளியே போற படம்னாலே ஓடிடுது, வியூஸ் நிறைய வந்துருது ம். அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை வந்துட்டு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்றதா பிரச்சனையா இருக்கு. என்னன்னா எதை உள்ள வச்சிருக்கோன்றதா மேட்டரா இருந்தது. புரியுது. வந்து வீட்டுக்குள்ள நடக்கிற சீன் இல்லாம ஓப்பனிங் 2 பேர் வந்துட்டு காலைல நைட் வந்துட்டு வெளியே போறாங்கன்ற மாதிரி இருந்தா நார்மலா இருந்திருக்கும். ம். அது உள்ள இருக்கிற மேட்டர் தான் முக்கியமான விஷயம்ன்றதை அவங்க தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் வந்து நைட் ரைட் கதை என்னோட கதை மாதிரியே இருக்கணும் அவங்க கதை. அவங்க கதை ஐடியா சொன்னா ம். 2 பேரும் பிரேக்கப் ஆன பொண்ணும் பையன் அந்த மாதிரி என்னமோ ஒரு கதை சொன்னான். ம். அவன் கதையை சொல்லக்கூடாது, அந்த மாதிரி ஒரு டைப்ல சொன்னான். ம். அது வெறும் நைட் ரைடு மட்டுமா பார்க்காம அதுக்குள்ள இருக்க சென்சிபிளான விஷயம் தான் ஒர்க் அவுட் ஆனிச்சு. என்னன்னா நாங்க காட்டின டேரக்டர்ஸ் எல்லாமே சென்சிபிளான டேரக்டர்ஸ். ம். ஈஸ்வரன் Correct. மாதேஸ்வரன் எடுத்திருக்காரு, அருண் மாதேஸ்வரன் இருக்காரு, Correct. அப்புறம் PS வினோத் கால் பண்ணி கூப்பிட்டாரு. சூப்பர். அவங்க எல்லாம் எல்லாமே சென்சிபிளான டேரக்டர் அவங்க எல்லாமே. ம். அவங்களுக்கு ஏன் இந்த படம் பிடிச்சிருக்குன்னா ரொம்ப ஜாலியா ஃபீல் குட்டா வெளியே சுத்துறது மட்டும் அவங்களுக்கு பிடிக்காது. ம். அதுக்குள்ள இருக்கிற மேட்டர் தான் முக்கியமான விஷயமா Correct. இருந்திருக்கும். இந்த ஒரு சின்ன பொண்ணு அந்த பையன் இவங்க 2 பேரும் ஹேண்டில் பண்றதுதான் இது அவங்க பாத்துருக்காங்க. ம். அவங்க வெளியே போய் சுத்தினது வந்துட்டு ஃபீல் குட்டா அவங்களுக்கு வந்துட்டு மியூசிக் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப ஃபீல் குட்டா இருந்தது அந்த லெவல்ல போல. ம். அந்த பொண்ணும் அந்த பையனும் வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அந்த Correct. விஷயத்த அவங்க அந்த சைடு பார்த்துதான் அந்த படம் நல்லா இருக்கு, முக்கியமான விஷயத்த பேசுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அதை தாண்டி என்னன்னா அருண் மாதேஸ்வரன் வந்துட்டு என்கிட்ட ஒண்ணு சொன்னார். ம். அது வந்துட்டு கண்டிப்பா நான் இந்த படம் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் ஒண்ணு என்கிட்ட யோசிக்க வச்சாரு. இந்த படத்தை நம்ம வந்துட்டு இன்னும் யோசிச்சிருக்கணும் எடுக்கிறதுக்கு முன்னாடி. நிறைய விஷயம் பண்ணியிருக்க வேண்டிய படத்துல வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணாம விட்டோம் அப்படின்றத சொல்ற அளவுக்கு ஒண்ணு சொன்னாரு. அதை நான் சொல்றேன். என்னன்னா இந்த கேரக்டர் வந்துட்டு பொண்ணு இந்த 16 வயசு பொண்ணு ம். இங்கிட்ட வந்துட்டு 25 வயசு பையனை செட் பண்ணிருக்க. ம். இப்போ வந்துட்டு இங்க இந்த பையன் வந்துட்டு கல்யாணம் ஆன ஒரு பையனா வச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா சொன்னாரு. ஓகே. இப்ப அது ம். வச்சிருந்தா இன்னுமே முக்கியமான விஷயங்கள்லாம் நிறைய ஆ. டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஒரு ம். சாதாரண ஒரு பையன் வந்துட்டு ஹேண்டில் பண்றதோட ம். ஒரு கல்யாணம் ஆன ஒரு பையன் ம். அவனுக்கு குழந்தை இருக்குது, ஒய்ஃப் இருக்குது, இவ்வளவு இருக்கிறவன் வந்துட்டு இப்படி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணா இன்னுமே நல்லா இருந்திருக்கும்ன்றதுதான் அவரோட பாயிண்டா இருந்தது. ம். அது இன்னும் கொஞ்சம் வைல்டா இருந்திருக்கும். இது வந்துட்டு டீசென்டான ஒரு இதா இருந்தது. என்னன்னா அவர் சொன்னதுன்னா இது எப்ப வேணா யார் வேணா எடுத்துருவாங்கடா, ஆனா அது வந்துட்டு இப்ப எடுத்திருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொன்னாரு. ம். நல்ல அது வேளை உங்களுக்கு அப்படி யோசனை வரல. வந்திருந்துச்சுன்னா நான் அதுல கேஸ்ட் ஆயிருக்க முடியாது. ஆனா எனக்கு அதுல வந்துட்டு கதையா சொல்லும் போது இது வந்து ரொம்ப முக்கியமான மேட்டரா இருந்திருக்கும். இதுதான் இன்னும் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய மேட்டரா இருந்திருக்கும். ஒரு பையன் கல்யாணம் ஆன பையன் எப்படி ஹேண்டில் பண்றான்றது ஒண்ணு சொல்லியிருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். மேபி இன்னும் கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் நீங்க நிறைய ஆட் பண்ணி இருந்திருப்பீங்க. அவர் சொன்ன மாதிரி ம். முக்கியமானது ஆமா, எப்படி அதை அவர் கொண்டு போறது, லைக் ஏன்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷரும் அந்த பையனுக்கு இருந்திருக்கும்ல. இப்போ இப்போ இருக்கிற கண்டிப்பா அந்த இப்போ இருக்கிற பொண்ணு ஆக்டருக்கு கல்யாணம் ஆன பையனை எப்படி பாக்குதுன்றது ஒண்ணு எக்ஸாக்ட்லி இருக்குல்ல, உண்மை. அது வேற மாதிரி தோணி ம். இருக்கும்ன்றதான். ம். என்னன்னா ஒரு சாதாரண ஒரு பையனை வந்துட்டு பார்க்கும்போது இவனுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்ல, ம். இவனுக்கு லவ்வர் இருக்கானா தெரியாது, எதுவுமே தெரியாது. கரெக்ட். ஆனா இந்த பொண்ணு இவங்க அபார்ட்மெண்ட்ல வாழ்ற பையன், ம். அவங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஒய்ஃப் இருக்கு, ம். அதை வச்சு இந்த பொண்ணு இந்த மாதிரி கேட்டுச்சுன்னா அது இன்னுமே பெரிய விஷயமா இருந்திருக்கும். எக்ஸாக்ட்லி. ம். கரெக்ட். அது வந்துட்டு அவர் சொன்னப்ப எனக்கு ரொம்ப ஓப்பன் ஆச்சு. ஓகே, ஒரு கதைக்குள்ள வந்துட்டு நிறைய விஷயங்கள் மாத்த முடியும், நிறைய விஷயங்கள் வந்துட்டு செய்ய முடியும். ம். ரொம்ப ஸ்டார்ட் பண்ணோன்னே இதுதான்ட்டு ஃபிக்ஸ் ஆகக்கூடாது அப்படின்றது மட்டும் இதா இருந்தது. ஆக்சுவலி நீங்க சொல்லும் போதுமே எனக்குமே தோணுச்சு. ஆமா, அது இருந்திருந்தா லைக் நிறைய எலிமெண்ட்ஸ் ஓப்பன் அப் ஆயிருக்கும். இந்த அது மாதிரி இன்னும் ரொம்ப வைல்டா சொல்லியிருக்கு. என்னன்னா அந்த பொண்ணுக்கு இவ்வளவு இந்த பையன் வந்துட்டு கல்யாணம் ஆன பையன் குழந்தை இருக்குன்றத தாண்டி இந்த பொண்ணு கேட்கணும்னு தோணுது இல்ல. அப்ப எக்ஸாக்ட்லி. அந்த பொண்ணுக்கு அந்த டைம்ல எவ்வளவு இதா இருந்திருக்கும். ம். ம். உண்மை. ம். அது வந்துட்டு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும்ன்ற மாதிரி இருந்திருக்கும். கரெக்டா. அந்த எமோஷனை அந்த வயசு அந்த அந்த மூட் டைம் வந்துட்டு கரெக்டா காட்டின மாதிரி இருக்கும். ம். கரெக்ட். ம். அது வந்துட்டு தவிர்க்கவே முடியாதது அப்படின்றத நம்ம ஈஸியா காட்டியிருந்திருக்கலாம். இது வந்துட்டு ஓகே ஒரு பையனை பார்த்தா ஈஸியா வரதுன்றதான்றதை தாண்டி அது வந்துட்டு ரொம்ப தவிர்க்கவே முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கலாமோன்ற மாதிரி இருந்தது. கரெக்டா. அவரு அன்னைக்கு ஒரே வார்த்தை தான் சொன்னாரு. அது எனக்கு அப்பல இருந்தே ஓகே, ஒரு கதைக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு, ம். அதை நிறைய discuss பண்ணி நிறைய இது பண்ணலாம், உடனே எடுத்த கவுத்தன் படம் பண்ணக்கூடாது
அப்படின்றது மட்டும் அவர் அன்னைக்கு சொன்னதுல இருந்து எனக்கு இன்னும் ஓடிட்டு இருக்கு. ஆனா நீங்க எடுத்தேன் கவுத்தேன்னு எடுத்த படமே, சும்மா எழுதி அடுத்தடுத்து டக்குன்னு பண்ணுவோம்னு சொன்ன படமே இவ்ளோ நல்லா இருக்குன்னா, ஐ திங்க் நீங்க அடுத்து கொஞ்சம் யோசிச்சு சென்சிபிளா கரெக்ட்டா இன்னும் உங்களோட கேரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க ஆல்ரெடி உங்க கேரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா ப்ளேஸ் பண்றீங்க. ஈவன் டயலாக்ஸும் சரி எல்லாமே. பட் இன்னும் அடுத்து நீங்க இந்த மாதிரி ஸ்டஃப்ஸ்லாம் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா, ஐ திங்க் இன்னமும் சூப்பரா போகும்னு நெனைக்கிறேன். சொல்லுங்க அவர் சார். வந்து ஆல்ரெடி ஒரு ஹீரோக்கு கதை சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அவர் படம் பண்ண போறாரு. அதுவும் ஓடு சொல்லிடுறேன். வசந்த். அடுத்து உங்க ஃபியூச்சர் ஃபிலிம்க்கு பாட்காஸ்ட் வந்துரணும் சரியா? மறந்துடாதீங்க. வசந்த், வந்துடலாம். அவங்க சொல்ற மாதிரி நானும் ஒரு ஆட் ஆன் வசந்த். வின்டர்னு ஒன்று ஃபியூச்சர்ல எடுப்பீங்க. ஃபியூச்சர் ஃபிலிமா எடுக்க இப்பயே கேட்பாங்க. அதுல வந்து என் பேர் தான் எழுதியிருக்கணும். அது வந்து இப்பயே இந்த பதிவுலயே வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து சாட்சி வந்து ஸ்ருதி தான். கண்டிப்பா. சௌந்தர்யா நீங்களும். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா நீங்களும் சொல்லிருங்க சௌந்தர்யா. ஆல் தி இன்னொரு பெஸ்ட் வாக்கம் ப்ரோ வாங்குங்க. ஃபியூச்சர் ஃபிலிம்க்கு. இல்ல இது போன்ல நாங்க பேசிட்டோம் ஆல்ரெடி. இங்க வந்துட்டு பதிவு பண்ணி ரெக்கார்டர்ல வாங்குறாரு. ஆமா. நீங்க மறந்துடக்கூடாதுல்ல. எப்பனாலும் இவர் போய் அந்த பாட்காஸ்ட்ல போய் எடுத்து கேட்டுக்கலாம்ல. இங்க பாருங்க இந்த 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 நிமிஷத்த கேளுங்களேன். நீங்க சொல்லியிருக்கீங்க போகல அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் போன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன். இங்க இதுலயும் அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு வசந்த் அவர். தெளிவா இருக்காரு. கண்டிப்பா ப்ரோ பண்ணுவோம். நம்ம தான் பண்ண போறோம். வின்டர் பண்ணலாம், அவ்வளவுதான் பெருசா அவ்வளவுதான் பண்ணலாம். அவ்வளவுதான் வசந்த். ரெக்கார்ட் ஆயிடுச்சு வசந்த். நல்ல வியூஸ் போயிட்டு இருக்கு. தேங்க்ஸ் எல்லாத்துக்குமே. நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அது வரைக்கும் ரொம்ப நன்றி. நாங்க நாளைக்கு ஒருத்தன்ட்ட போட்டு காட்டணும்னு உட்கார்ந்தனாலுமே பயந்துட்டு தான் உட்காருவேன். இந்த படத்த போட்டு காட்டும்போது. டீம்ல எல்லாருக்குமே ஒரு கிரெடிட்ஸ் கிடைச்சது நல்லா இருந்தது. ஆனா எனக்கு என்னன்னா டீமா இப்ப சினிமாட்டோகிராஃபர் சைடும் சரி எல்லாரும் கரெக்ட்டா ஒரு என்னன்னா நான் டிஎன் சிகரெட்ஸ் எடுத்தேன். அதுவும் சினிமாட்டோகிராஃபருக்கு நல்ல பேர் கிடைச்சது. இப்போ வந்துட்டு சினிமாட்டோகிராஃபர் வந்துட்டு கரெக்ட்டான ஒரு பேர் கிடைச்சதுன்னு ஒரு ஃபீல் பண்றாரு. கரெக்ட்டா பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள கதைக்குள்ள பண்ணிருக்கீங்க. அந்த பேர் கிடைக்கும்னா சினிமாட்டோகிராஃபர் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அதுல வந்துட்டு அவருக்கு அது கரெக்ட்டா கிடைச்சது. அப்புறம் மியூசிக் டைரக்டருமே இது எல்வி பிரசாத் ஸ்டூடண்ட் தான். சௌந்தர்யா கூட தான் படிக்கிறான்னு நினைக்கிறேன். சௌந்தர்யா ஜூனியரா சீனியரா தெரியல. அவர் பிஜில படிக்கிறார். நான் யூஜில படிக்கிறேன். சீனியர். அந்த பையன் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பண்றான் இதான். சூப்பர். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தான் அவனும். நல்ல கிரெடிட்ஸ் கிடைச்சது. நல்லா கரெக்டா ஹேண்டில் பண்ணிருக்காரு மியூசிக்ன்றது. அதுவே நல்லா தான் இருந்தது. கிரேட். ஐ திங்க் இந்த கிரெடிட்ஸ் எல்லாத்துக்குமே காரணம் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் ஆஃப் கோர்ஸ் இருக்காங்க. பட் அதையும் தாண்டி ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகுறதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நீங்க பாட்காஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல நிறைய மீம் பேஜ்ல இருந்தெல்லாம் வந்துட்டு சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் வச்சிருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் நிறைய வந்துட்டு எடிட் பண்ணி போடுறதா இருக்கட்டும். நிறைய பேர் அவங்கவுங்க ஸ்டோரியில மென்ஷன் பண்ணியிருந்தாங்க படத்தை பத்தி. நான் இந்த படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. சோ அது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லைல்ல. நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவோ படம் பார்க்கலாம். ஆனா அவங்க படத்துல நடிச்சவங்களுக்கும் அந்த படத்தை எடுத்தவங்களுக்கும் சப்போர்ட் பண்ற விதமா அவங்க ஆடியன்ஸே அதை வந்து மத்த ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து நிஜமாலே தேங்க்ஸ் சொல்லணும். நிறைய டைரக்டர்ஸ் பார்த்துட்டு அவங்களோட கமெண்ட் எல்லாம் வந்துட்டு வீடியோ மூலியமா சொன்னாங்க. அதுக்கு தேங்க் பண்ணணும். இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா, இந்த சினிமாட்டோகிராஃபர் வந்துட்டு படத்தோட சினிமாட்டோகிராஃபர் வந்துட்டு புதுசா ஆக்டராவும் ஆயிட்டாரு. பாலா சார் படத்துல நடிச்சிருக்காரு. வணக்கம் படத்துல. சூப்பர் சூப்பர். உங்க எல்லார் சார்பா நம்ம அவர் கங்க்ராட்ஸ் சொல்லிடலாம் இங்க இருந்தே. அதான் நானுமே சக்திக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். சக்தி எல்லாரும் நான் நல்லா இருக்கேன்னு சொல்றாங்க. என்ன அழகா காட்டினதுக்கு வந்து மிக்க நன்றி. பிரதீப், நான் இப்பயும் சொல்றேன், நீங்க அழகாதான் இருக்கீங்க சரியா? இல்ல அவர் வந்து ஷூட் அப்போ ப்ரோ முன்னாடி ஹேர் இப்படி பண்ணுங்க ப்ரோ அப்படின்ட்டு அவர் என் முடியை வந்து இப்படி பண்ணி விடுவாரு. இதுதான் ப்ரோ அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு ப்ரோன்னு அப்படி ரசிச்சு எடுத்தாரு. அதனால அப்புறம் அவரை சொல்லனா அவர் கோச்சுப்பாரு. ஆக்சுவலி நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க வந்து இப்படி ஒரு விஷயத்த அரேஞ்ச் பண்ணி இதை பதிவா பண்ணணும்ன்றது வந்து உங்க சைட்ல இருந்து நீங்க பண்றது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். அண்ட் தேங்க்யூ மச் ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச் பிரதீப், தேங்க்யூ ஸோ மச். நான் உங்க எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இவ்வளோ லேட் ஆகியுமே லைக் நாளைக்கு வசந்த் கேட்டிருந்தாரு நாளைக்கு பண்ணலாமா, நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களான்னு சொல்லிட்டு. பட் நாளைக்கு என்னால் முடியாதுன்னு நான் சொன்னோடனே வசந்தன் சரி நான் இருங்க நான் டீம்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேர்ட்டையும் பேசிட்டு உடனே வந்து சரி நம்ம இன்றைக்கே பண்ணிடலாம், நம்ம பண்ணுவோம் லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு
எனக்காக ஆக்சுவலி வசந்த் வந்து உங்க எல்லாத்தையும் பேசினாரு. அண்ட் நீங்க 2 பேருமே 3 பேருமே வந்து இந்த பாட்காஸ்டோடது நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு கொலாப் பண்றேன் நானு. இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். பட் வித் ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் பேசியிருக்கேன். டேரக்டர்ஸ்ட்ட பேசிட்டு தனியா பேசிட்டு வந்து நான் பண்ணியிருக்கேன் தவிர்த்து, நான் அவங்க கிட்ட டைரக்ட்டா கான்வர்சேஷன் இப்படி வச்சது கிடையாது. ஸோ இது எனக்குமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். மேபி வின்டர் வந்து எல்லாத்துக்குமே லக்கா இருக்கும்னு நினைக்கிறேன் வசந்த். ஸோ கண்டிப்பாக. யா தேங்க் யூ ஸோ மச் ஆக்சுவலி ஈச் அண்ட் எவ்ரிஒன். அண்ட் எல்லாருமே போய் இதை கேட்குற எல்லாருமே போய் அந்த படத்தை போய் பாருங்க. யூடியூப்ல தான் இருக்கு. ஃப்ரீயாவே இருக்கு. நீங்க போய் பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு உள்ள இருக்கிற எனக்கு எப்படி நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ்லாம் எனக்கு வந்துச்சோ, உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா ப்ளீஸ் நீங்க வந்து எங்க அந்த டீம் அந்த வின்டர் டீமுக்குமே ஷேர் பண்ணலாம். அண்ட் ஈவன் சும்மா தோணுச்சின் பேஜ் வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. நீங்க அதுலயும் ஷேர் பண்ணலாம். அடுத்த வாரம் வேற ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கோ, வேற ஏதாச்சும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் இதே மாதிரி. ஸோ அது வரைக்கும் அண்டில் தென் டாடா பாய். மறந்துடாதீங்க. சும்மா தோணுச்சு ஃபாலோ பண்ணிடுங்க.